எழுப்புதல்னா தேவனை மகிமைப்படுத்துறது. சோத்திரம். எழுப்புதல்ங்கிற வார்த்தை முத பைபிள் எங்க இருக்கு? எழுப்புதல், அதுக்கு ஏற்ற மாதிரி உள்ள வார்த்தைகள் ஏதாவது பைபிள்ல முத எங்க வந்தது? யாக்கோபின் ஆவி உயிர்ப்பித்தது. சொல்லுங்க, யாக்கோபின் ஆவி உயிர்ப்பித்தது. யோசேப்பு இருக்கிறான் என்று கேள்விப்பட்ட போது பாதாளத்தில் இறங்கியிருந்த அவனுடைய ஆவி மீண்டும் உயிர்மீட்சி அடைந்தது. ரிவைவ். ஆவி அவனை உயிர்ப்பிச்சுதான். இதுதான் எழுப்புதல். இன்னைக்கு மீண்டும் அந்த எழுப்புதலுக்கு நேரம் தான் கர்த்தர் நம்மளை கொண்டு போகிறார். ஆதி அப்போஸ்தலர்களுடைய அனுபவத்தையும் ஆதி திருச்சபைகளின் அனுபவத்தையும் ஆவியானவருடைய அக்னியை மீண்டும் சபைக்குள்ள கொண்டு வருகிறதற்காகத்தான் ஆண்டவர் அந்த ரெஃபர்மேஷனை, ஒரு மறுமலர்ச்சியை இந்த கடைசி காலத்தில் தேவன் திட்டத்தோடு கிரியை செய்து கொண்டிருக்கிறார். ஆமென். ஆமாம். ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு சீசனில் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு விதமான எழுப்புதலெல்லாம் கர்த்தர் கொடுத்தார். அந்தந்த காலத்துக்கு ஏற்றார் போல அந்த எழுப்புதெல்லாம் அந்த தேசத்தில் நடந்தது. இவான் ராபர்ட்ஸ் மூலியமாக வேல்ஸ் தேசத்தில் ஒரு எழுப்புதல் நடந்தது. 10 வருஷம் அவர் தொடர்ந்து ஜெபிச்சதனுடைய விளைவு தான் ஒரு பெரிய எழுப்புதல். திருநெல்வேலி மாவட்டம் வரைக்கும் அந்த எழுப்புதலின் தாக்கம் இருந்தது. வில்லியம் சைமூர் என்ற ஒரு தேவ மனிதர், ஒற்றைக்கண் போதகர், அசுசா ஸ்ட்ரீட்ல ஒரு மனிதனை கர்த்தர் எழுப்பி ஒரு 14 வருஷம் அவர் தொடர்ந்து ஜெபித்ததனுடைய ஜெபத்தின் விளைவு கர்த்தர் ஒரு பெந்தேகோஸ்தே எழுப்புதலை அவர் மூலியமாய், வில்லியம் சைமூர் மூலியமாய் கர்த்தர் கொடுத்தார் என்பது ஒரு பெரிய சரித்திரம். மார்ட்டின் லூத்தர் புராட்டஸ்டன்ட் ரிவைவல், புரொட்டஸ்ட் பண்ணி புராட்டஸ்டன்ட் ரிவைவலை அவர் கொண்டு வந்தார். பாவ மன்னிப்புக்குன்னு சீட்டு வாங்கி கொண்டிருந்த காலகட்டத்தில் அப்படிப்பட்ட காரியெல்லாம் செய்யக்கூடாது, சத்தியத்தை அறிங்க, சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லி மார்ட்டின் லூத்தர் மூலியமா ஒரு மறுமலர்ச்சியை கர்த்தர் அவர் மூலியமா ஒரு எழுப்புதலை தேசத்தில் தேவன் கொடுத்தார். ஜான் நாக்ஸ் என்கிற ஒரு வாலிபனை கர்த்தர் எழுப்பி அவர் செய்த ஒரே ஒரு சின்ன ஜபந்தான், கிவ் மீ சோல், அதர்வைஸ் டேக் மை சோல். ஒன்று என் ஆத்மாவை, ஒன்று ஆத்மாவை தாங்க, இல்லைன்னா என் ஆத்மாவை எடுத்துக்கோங்கன்னு சொல்லுகிற அந்த தொடர் ஜபம், 7 வருஷ ஜபத்தின் விளைவு ஒரு பெரிய அசைவை கர்த்தர் ஸ்காட்லாந்து தேசத்தையே குலுங்கும்படி அந்த கர்த்தருடைய தாசன தேவன் பயன்படுத்தினார். டேவிட் லிவிங்ஸ்டன் என்கிற ஒரு சின்ன பையனை, ஆப்பிரிக்காவிலிருந்து வந்த ஒரு தேவ மனிதன் கூவின அரைக்கூவலை கேட்டு ஒப்பு கொடுத்து டாக்டருக்கு படித்து ஆப்பிரிக்கா கண்டத்தை போய் அசைத்தவர் டேவிட் லிவிங்ஸ்டன். இந்தியாவுக்கு வந்த விசேஷமா ரிங்கிள் தொபே நம்ம தேவ மனிதன் உங்கள் பகுதியில் ஒரு பெரிய ஆசீர்வாதம் இல்லை, உங்கள் சபைக்கெல்லாம் ஒரு பெரிய அவர் ஆசீர்வாதம் பாருங்க. அந்த தேவ மனிதனை கர்த்தர் எழுப்பினான். எத்தனை பரிசுத்தவான்கள், எவ்வளவு பரிசுத்தவான்கள் தமிழ்நாட்டில், குறிப்பாக நீங்கள் நம்ம கன்னியாகுமரி திருநெல்வேலி மாவட்டத்தை போல, தூத்துக்குடி மாவட்டத்தை போல ஆசீர்வதிக்கப்பட்டவங்க யாருமே இருக்க முடியாது. உங்கள்கிட்ட சொன்னதுக்கு மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஆமாம், உண்மையா இல்லையா? எவ்வளோ பெரிய பிளஸட் பர்சன் நம்மெல்லாம், எவ்வளோ ஆசீர்வதிக்கப்பட்ட நபர்கள் பாருங்கள், யோசிச்சு பாருங்கள். திருநெல்வேலிக்கெல்லாம் எத்தனை மிஷினரிகளை கர்த்தர், ரேணியஸ் ஐயா, வாக்கர் ஐயா, சாயர் ஐயா, போப்பையா, கால்வல் ஐயா, ராக்லாண்ட் ஐயா, எத்தனை தேவ மனிதர், டேவிட் ஐயா, எத்தனை பரிசுத்தவான்கள், கிளாரிண்டாமா, ஐடாஸ் கேடர், எமி கார்மைக்காலமையா, எத்தனை பரிசுத்தவான்களை கர்த்தர் தந்து தேசத்தில் ஒரு பெரிய மறுரூபத்தை தேவன் கொடுத்தார். இந்த கடைசி கால எழுப்புதல் யாரோ வருவாங்கெல்லாம் எதிர்பார்க்காதீங்க. உங்கள் சர்ச்சில் உங்களை கொண்டு தான் கர்த்தர் எழுப்புதலையே தரப்போகிறார். அதுக்கும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். உங்கள் சர்ச்சில் உங்களை கொண்டு தான் கர்த்தர் எழுப்புதலை தரப்போகிறான்னு சொன்னால் பார்த்துக்கலாம் நாளைக்கு சாப்பிட்டுட்டு என்னன்னு யோசிக்கிறேன்ற மாதிரி சொல்கிறீங்களே. திரும்பி விளங்கலையா? கொஞ்சம் சவுண்டை கொஞ்சம் எனக்கு தொண்டை பேசி ஏதாவது கொஞ்சம் சத்தமாக வச்சு லெகுவாக பேசுகிற மாதிரி வைங்க பார்க்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களை கொண்டு தான் கர்த்தர் எழுப்புதலை தருவார்னு சொன்னேன். இப்பயும் விளங்கலை, உங்களை வச்சு தான் கர்த்தர் கடைசி கால எழுப்புதலே செய்ய போகிறார்னு. ஆமென். ஆமாம்.
லாஸ்ட் நாள் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி ஒரு இடத்துல மோகன் சி அண்ணன்ட்ட உட்காந்து பேசிகிட்டு இருந்தேன். இந்த எழுப்புதல் காரியம், மீட்டிங் காரியங்கள்லாம் கொஞ்சம் பேசி, ஆகஸ்ட் 9 நாங்கள் வருஷம் 12 hours நடத்துவோம். அதை பற்றி பேசிகிட்டு இருந்தபோது அப்போ அண்ணன் ஒரு நாள் உட்காந்துட்ட ஒரு காரியம் சொல்லிகிட்டே இருந்தாங்க. பிரதர், ஒரு நாள் நான் ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். அப்போது ஏசப்பா வந்தாங்க. கடைசி கால எழுப்புதலுக்காக இவ்வளோ வருஷம் ஜெபிச்சிட்டோமே ஆண்டவரே, எப்போ அந்த ஆவி அக்கினி அனுப்ப போகிறீங்க, அதை தானே வாஞ்சித்துட்டு இருக்கிறோன்னு கேட்டபோது ஆண்டவர் என்கிட்ட பேசினா, சீக்கிரத்துக்குள்ள அந்த மகிமையை சபைகள் பார்க்க போகிறது, சபையிலேருந்து தான் எழுப்புதலை தேவன் கொடுக்க போகிறார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காரியம் சொன்னார் அப்படின்னாங்க. என்னது? ஆமாம், கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆமாம், எழுப்புதல் நேரத்தில் ஆமாம் பிரபல்யமான ஒருவரையும் கர்த்தர் பயன்படுத்த மாட்டார் அப்படின்னு ஏசப்பா சொன்னார் பிரதர் அப்படின்னாரு. அப்படியானே? ஆமாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? என்னையும் உங்களையும் பயன்படுத்த மாட்டார் அப்படின்னாரு. அப்போ யாருமே பேச பிரசங்கத்தில், யூடியூப்பில், ஃபேஸ்புக்கில், மீடியாவில், வால் போஸ்டில் வராத ஆட்களை தான் கர்த்தர் எழுப்புதல்ல பயன்படுத்துவாராம். யார் அது? ஏதாவது இஞ்சி குடிச்சிட்டு வந்துட்டீங்களாடா? ஒன்றும் பிரச்சனை இல்லையாப்பா? கர்த்தர் ஸ்தோத்திரம். அப்போது இந்த உங்களுக்கு இன்னொரு விஷயம் தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? சொல்லவா? கதை கேட்கணுன்னா நல்லா மண்டை ஆட்டுவீங்களா நீங்கள்? சொல்லட்டா? இங்கே பாருங்க, பைபிளில் அப்போஸ்தலர் நடவடிக்கையில் ஏறக்குறைய 120 பேர் மேல் வீட்டறையிலே கூடியிருந்தாங்களாம். எத்தனை பேர்? எத்தனை? ஏறக்குறைய சொல்லுங்கள். 120ன்னா போட்டிருக்கு, அப்ராக்சிமேட்லி 120 தான் போட்டிருக்கு. 119 இருக்கலாம், 122 கூட இருக்கலாம். இப்போ இவ்வளோ பேர் கூடியிருக்கீங்க, நான் என்ன சொல்லுவேன்? ஒரு 220 பேர் வந்திருப்பீங்க அப்படிம்பேன். ஆனால் எத்தனை பேர்னாலும் இருக்கலாம்ல, கூடவும் இருக்கலாம், குறையவும் இருக்கலாம், மேபி. ஆமாம், அப்ராக்சிமேட்லி அதே மாதிரி. ஆனால் அதில் 90 பேர் யார் தான் தெரியுமா? யார்? 90 பேர் யார் இருந்தா அந்த மேல் வீட்டறையில்? கொண்ட கூட்டம் தாங்க இருந்துச்சு. உங்க கூட்டம் தான் 90 பேர் இருந்தீங்க. நான் தான் டயர்டுன்னு பார்த்தா உங்களுக்கு விளங்குதாப்பா? அந்த 90 பேர், 120 பேர் இருந்துச்சுன்னா அதுல 90 பேர் யார் இருந்தா? உங்களை தான் கர்த்தர் பயன்படுத்த போறாரு. கை தட்ட மாட்டீங்களா? உங்களுக்கு எவ்வளவுதான் உண்மையை சொன்னாலும் உங்களுக்கு உங்கள் மேலே நம்பிக்கை வராது, தெரியுமா? நீங்கள் எவ்வளவுதான் நீங்கள் மேக்கப் போட்டுட்டு வெளியே வாங்க, நல்லா இருக்குது அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டாலும் திரும்பி போய் கண்ணாடியில் நின்று நல்லா பார்ப்பீங்க. ஏன்னா உங்களுக்கே உங்கள் மேலே நம்பிக்கை இருக்காது. நான் அதனால தான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், கடைசி கால எழுப்புதலில் பெண்களுடைய பங்கு தான் அதிகமாக கர்த்தர் வைத்திருக்கிறார். நீங்களே யோசிச்சு பாருங்க, இவ்வளோ பெரிய கூட்டத்தில் யார் கூட்டம் கூட இருக்கு? சண்டே சர்வீஸில் யார் கூட இருப்பா? நாங்கன்னு சொல்லுங்களேன். முடிஞ்சவன சோறு கொடுப்பீங்களா? ஐயா கிடையாது, நாளைக்கு தானே, எனக்கு மட்டும்தானா? வாங்க, உங்களை கொண்டு தான் கதை. பாதி நேரம் எங்கள் பாஸ்டர்மார், ஊழியக்காரங்க எங்களை காப்பாற்றுற கூட்டமே யாருன்னு நினைக்கிறீங்க? நீங்கள் தான் ஐயா. ஒரு உபாச ஜபம்னா டக்குன்னு முக்காடை போட்டு கபான்னு வந்து உட்காந்துருவீங்க பாருங்க. ஒரு 20 டிக்கெட்டு தோத்துறாண்டவர் எங்களுக்கு பலனே நீங்கள் தான் தெரியுமா? ஒரு ஆல்நைட் ப்ரேயர்னா ஒரு 30 டிக்கெட் வந்து ஜெபம் பண்ணுவீங்க. எங்கள் மண்டைகள் பாருங்கள் அங்கங்கே அப்புறாணி அங்கங்க உட்காந்துட்டு இருக்கோம். பாதி நேரம் சபையில் ஜபத்தை காப்பாற்றுகிற கூட்டமே நீங்கள் தான். உங்களை என்கரேஜ் பண்ண இந்த வார்த்தையை சொன்னால் அதுவே உங்களுக்கு விளங்க மாட்டேங்குன்னா எப்படி உங்களை வச்சு கர்த்தர் எழுப்புதலை தரப்போறாருன்னே தெரியலையே. நல்லா கை தட்டுங்க, உற்சாகமாக கை தட்டுங்க. நல்லா எழுப்புதலுக்கு வருவீங்க. அல்லேலூயா சொல்லுங்க. சரி, அப்போ எழுப்புதல் ஒரு பக்கம் இவ்வளவு தீவிரமா இருக்குல்ல, இதை விட தீவிரம் பிசாசு.
யோவான் 10:10, 1 பேதுரு 5:8, வெளிப்படுத்தினல் 12:12, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் அன்றி வேறொன்றுக்கும் வரான், அவன் எவனை விழுங்கலாம் என்று கட்சிக்கிற சிங்கம் போல வகை தேடி சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறான். அவனுக்கு கொஞ்ச காலமே இருக்கிறபடியால் தன் முழு பலத்தை பிரயோகப்படுத்தி கொண்டிருக்கிறான். இந்த கடைசி காலத்தில் அவன் முழு பலத்தோட ரொம்ப ஆக்ரோஷத்தோட கிரியை செய்கிறான். குறிப்பாய் கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை தான் வஞ்சிக்கிற கூடிய காலகட்டத்தில் பிசாசு இன்னைக்கு கிரியை செய்கிற நேரத்திலையும் காலத்திலே வந்திருக்கிறோம். அதனால சபை எப்போதும் விழித்திருந்து ஜெபிச்சுட்டே இருக்கணும், எவனை விழுங்கலான்னு வகை தேடும் போது. அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியரின் திருச்சபைக்கு சொல்லும் போது எபேசியர் 6:10 கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள், ஏனெனில் மாம்சத்தோடு மாத்திரமல்ல துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் உங்களுக்கு யுத்தம் போராட்டம் உண்டு. ஆதலால் தீங்கு நாளை எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்கள் ஆகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கங்களை தரித்துக் கொள்ளுங்கள். மார்க்கவசம், தலைச்சீரா, கச்சை, பாதரட்சை, கேடயம், பட்டயத்தை பிடித்து யுத்தம் பண்ண வேண்டிய காலகட்டத்தில் கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். ஆதனால் சபை ஏதோ ஏனாதானெல்லாம் இருக்கக்கூடாது. இனி ஈச் அண்ட் எவ்ரி டைம் நீங்கள் விழித்திருந்து யுத்தம் பண்ண வேண்டிய காலத்தில் தான் கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. ஆகாப்பும் யோசபாத்தும் யுத்தம் பண்ண போனாங்களா இல்லையா? போலையா? எங்க போனாங்க? யுத்தம். சரி, ஆகாப்பும் யோசபாத்தும் யுத்தம் பண்ண போனாங்க. யுத்தம் பண்ண போகும்போது ஆகாப் யோசபாத்தை போல, யோசபாத் ஆகாப்பை போல வேஷம் மாறி யுத்தத்துக்கு பிரவேசித்தார்கள். அப்பொழுது சத்துரு எழும்பி ஈட்டியை எடுத்து இவன் தான் இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஆகாப் என்று யோசபாத்தை குத்த வந்த போது யோசபாத் கூக்குரலிட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. அப்பொழுது வேதம் சொல்லுகிறது, இவனல்ல ராஜா ஆகாப் அங்கே என்று அவன் உருவ குத்தின போது அங்கே ஆகாப்புக்குள்ளே வல்லையும் பதிந்தது என்று வேதம் சொல்லுகிறது. அவன் ரத்தம் சிந்தி அவனுடைய ரத்தத்தை நாய்கள் நக்கி அவன் மரித்து போனான் என்று கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. அப்போ ஆகாப்பை போல யோசபாத்தை வேஷம் மாறினதுக்கே பிசாசை எதிர்க்க முடியல. அப்போ இந்த கடைசி காலத்தில் வேஷம் போட்டுக்கிட்டு நின்றுட்டு இருந்தா சத்துருவெல்லாம் நம்ம எதிர்க்க முடியாது. கிளீன் ஹார்ட்டடா, பரிசுத்தத்தோட, நீதியோட, கர்த்தருக்கு பிரியமா வேஷம் இல்லாத ஒரு வாழ்க்கை யார் வாழுகிறோமோ அவங்க மட்டும்தான் சத்துருவை எதிர்க்க முடியுமே தவிர வேஷம் போட்டுட்டு வாழ்ந்துட்டு இருந்தாலும் சத்துருவை எதிர்க்கவே முடியாது, யுத்தம் பண்ண முடியாது, தோல்விதான் வரும். ஆமே. அதனால நல்ல யுத்தம் பண்றதுக்கு தான் கர்த்தர் உங்களை அழைத்து வந்திருக்கிறார். அதனால தான் சங்கீதக்காரனாகிய தாவீது 144 சங்கீதம், நீங்க 140 43 வசனம் வரைக்கும் வாசித்து பாருங்க, நல்ல கர்த்தரை துதிப்பார். 145 150 வரைக்கும் வாசித்து பாருங்க, எல்லாமே ஸ்தோத்திரமும் பாட்டா தான் இருக்கும். ஆனா இடையிலேயே 144 சங்கீதத்தில் ஒரு வார்த்தை எழுதி வச்சிருக்கிறார், என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்துக்கும் படிப்பிக்கிற கண்மலையாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமேன். சத்துரு உட்புகுதலும் குடியோடி போகுதலும் இராது, வீதிகளிலே கூக்குரல் உண்டாகாது. இவ்விதமாய் சீரப்பெற்ற ஜனம் பாக்கியம் உள்ளது. ஆனா ஒரு வார்த்தை இடையில போட்டிருக்கிறாரு. இந்த யுத்தத்தை பற்றி பேசிட்டு சொல்லுகிறார், எருதுகளின் பலத்தினாலே காளைகளின் பலத்தினாலே மிகுந்த வரத்து உண்டு, அப்பொழுது சத்துரு உட்புகுதலும் குடியோடி போகுதலும் இராது. அப்படின்னா என்ன அர்த்தம்? காளைகளின் பலத்தினால், காளைகளின் வரத்தினால் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஜெபம் பலத்து கொண்டே இருந்தால், உபதேசம் பலத்து கொண்டே இருந்தால், சபை பலப்பட்டு கொண்டே இருந்தால், தேவ ஜனங்கள் பலப்பட்டு கொண்டே இருந்தால், ஜெபத்தில், பரிசுத்தத்தில், உபதேசத்தில், பிரதிஷ்டையில், ஆவிக்குரிய வாழ்க்கையில், தேவனுக்கு அடுத்த காரியத்தில், ஆத்தும ஆதாயத்தில், எழுப்புதலுக்காக முன்னணியில் நிற்கிறதுல, ஊழியம் செய்கிறதுல, கொடுக்கிறதுல, உழைக்கிறதுல நீங்க பலத்து கொண்டே இருந்தால் சத்துரு உட்புகுதலும் குடியோடி போகுதலும் இராது, வீதிகளிலே கூக்குரல் உண்டாகாது. அதுக்காகத்தான் கர்த்தர் நம்மளை யுத்தத்துக்கு படிப்பிக்கிற தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிறார். இயேசுவும் என் விரலினாலே பிசாசை துரத்துகிறபடினாலே தான் தேவனுடைய ராஜ்யம் வந்திருக்கிறது என்று சொல்லுகிறது. அப்படின்னா உங்க கைகள், உங்க கால்கள், உங்கள் சிந்தனை, உங்கள் இருதயம் எப்பொழுதும் யுத்தத்தோட, யுத்தத்தில் நிற்கிற சேனைகளா மாறணும். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் அடிமையா இருந்தாங்க 430 வருஷம். ஆனா
என்னைக்கு டெலிவரன்ஸ் கர்த்தர் கொடுத்தாரோ வேதம் சொல்லுகிறது யாத்திராம் 12ஆம் அதிகாரம் 40-42 வசனம், அன்றைய தினமே இஸ்ரவேல் ஜனங்கள் சேனையை போல எகிப்தை விட்டு புறப்பட்டு போனார்கள் என்பதாக. ஆண்டவர் உங்களுக்குள்ள அடிமைத்தனத்தில் ஆவியை கர்த்தர் விடுவித்து ரட்சித்தாரோ, என்னைக்கு இயேசுவின் இரத்தத்தினால கழுவப்பட்டீங்களோ, என்னைக்கு ஆவியில தாகம் தீர்க்கப்பட்டீங்களோ, என்னைக்கு பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே முழுகி ஞானஸ்நானம் எடுத்தீர்களோ, அடுத்த நிமிஷம் நீங்க யுத்தத்துக்காக கர்த்தர் உங்களை சேனையாய் தேவன் நிலைநிறுத்த ஆயத்தம் கொண்டிருக்கிறார். நீங்க எல்லாம் சாதாரண ஆள் இல்லை என்பதை நினைத்துதான் இந்த தேசத்தில் தேவனுடைய பிள்ளை எழும்பி நிற்கணும். ஒரு 5 நிமிஷம் ஜெபம் பண்ணலாமா? ஆர் யூ ரெடி டு ப்ரே? கேட்கல, ஜெபம் பண்ணலாம். உக்காந்தா அப்பா வெளிப்பாடு வந்துட்டு. என்னைக்கும் இந்த போனெல்லாம் யார் போன் அடிக்கப்படாது. ஆமாம், போனெல்லாம் ஒன்று சுவிட்ச் ஆஃப் போயிடணும், சைலண்ட் ஆயிடணும். ஆமாம், கிணிங்கிணிங்கிற சத்தமே வரக்கூடாது. ஆமாம், வீட்டிலேருந்து வராங்க, கூப்பிட வராங்க. ஆமாம், இப்பயே கிளம்பி போயிருங்க. தோத்திரம். நல்ல கண்களை மூடணும். கேளுங்க, கை கட்டக்கூடாது. ஜெபம் பண்ணும்போது இந்த கை கட்டுற பழக்கமே பேய் கொடுக்குற பழக்கம்தான். ஆமாம், என்ன பழக்கம்? எவ்வளோ சொல்லியிருக்கேன், கைகளை போருக்கும் விரல்களை யுத்தத்துக்கும். அப்படின்னா உங்கள் கை அப்படி யுத்தம் வருதுன்னா கையை கட்டிட்டா இருப்பீங்க. ரைட், ரெடி டு ஃபைட். ஜெபம் பண்ணணும், ஆவியில் பலப்படணும், கை தட்டணும், ஆவியில் நிரம்பணும், அந்நிய பாஷையில் பேசணும், துதிக்கணும், ஸ்தோத்திரம் பண்ணணும், கைகளை அசைக்கணும், கைகளை உயர்த்தி நிற்கணும். எனக்கு தாவீது எந்த யுத்தத்திலுமே தோத்ததில்லை தெரியுமா உங்களுக்கு? தாவீது எந்த யுத்தத்திலையும் தோத்ததில்லை. ஏன்? அவன் அடிக்கடி ஒரு வார்த்தையை சொல்லுவான், ஆண்டவரே என் கைகளை உமக்கு நேராக விரிக்கிறேன். ராக்காலங்களிலே கைகளை உயர்த்தி நிற்கிற ஊழியக்காரன், என் கைகளை உமது சமூகத்தில் விரித்து நிற்கிறேன். அடிக்கடி கையை தூக்கிடுறது. ஆமென். அதனால தான் தோல்வியே இல்லை. கடைசியில் கையை தூக்கிட்டே இருந்தவன் சங்கீதம் 10:12 சொல்லுகிறார், தேவனே எழுந்தருளும், ஆண்டவரே இந்த ஏழையை மறவாதருன்னு சொல்லிட்டு இடையில ஒரு வார்த்தையை போட்டுட்டே போறான். என்ன தெரியுமா? நீங்க கொஞ்சம் எனக்காக கையை வைத்திருங்கன்ட்டான். கையை உயர்த்திட்டு இருந்தவன் கொஞ்சம் நீர் எனக்காக உங்களுடைய கையை உயர்த்துனா அவரையும் கையை உயர்த்த வச்சுட்டான். அதனால தான் அவன் யுத்தத்தில் தோல்வியே வரலை. இந்த இரவு நீங்கள் கையை உயர்த்தணும், கையை தட்டணும், வாயை திறக்கணும், கண்ணை திறக்கக்கூடாது. கண்களை மூடி நல்லா ஜெபிக்க போறீங்க. இந்த LMS திருச்சபை 137 வருஷம் தேவ நாமம் மகிமைப்படும்படி இந்த திருச்சபையை கொண்டு வந்து எத்தனை பேரை தேவன் ரட்சித்தா, எத்தனை பேரை இந்த சபையில் சேர்த்தா. ஆண்டவருக்கு ஒரு நிமிஷம் நன்றி சொல்லுங்க, ஒரு நிமிஷம் நன்றி சொல்லுங்க. இந்த சபையில் என்னை கர்த்தர் சேர்த்த தயவுக்காய் ஸ்தோத்திரம் சொல்லுங்க, இணைத்த தயவுக்காய் ஸ்தோத்திரம். இந்த சபையில் என்னை அங்கத்தனராய் வைத்ததற்காய் ஸ்தோத்திரம். இந்த சபை உருவாக அஸ்திபாரமாய் இருந்த தேவ மனிதர்களுக்காய் ஸ்தோத்திரம் சொல்லுங்க. எங்களை கர்த்தர் நடத்தி வருகிறதற்காய் ஸ்தோத்திரம். இத்தனை ஆண்டு நடத்தி கொண்டிருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். தாங்கினீர், ஏந்தினீர், சுமந்தீர், தப்புவித்து வழி நடத்தினீர், பாதுகாத்தீர். உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆமென். இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது நாம் ஜெபிக்க போகிறோம். சபைக்கு விரோதமாய் கிரியை செய்கிற, ஆமென், தேசத்துக்கு விரோதமாய் கிரியை செய்கிற, குடும்பங்களுக்கு விரோதமாய், ஊழியர்களுக்கு விரோதமாய், குறிப்பாய் திருச்சபையை ஆமென் கண்ணமிட்டு திருட வரும்படி பொல்லாதமாய் போராடுகிற பொல்லாதவனை எதிர்த்து நின்று ஜெபிக்க போறீங்க. விடாதீங்க, விடாதீங்க. இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தில் இந்த இரவு நாங்கள் ஒருமனப்படுகிறோம், ஒன்று கூடுகிறோம். ஒரே இடத்துல, ஒரே மனதோடு, ஒரே இருதயத்தோடு, ஒரே சரீரத்தோடு, ஒரே திட்டத்தோடு, ஒரே நோக்கத்தோடு ஆண்டவரே இப்பொழுது இணைந்து நிற்கிறோம். we join together, we fight together, we pray together. இந்த இரவு ஒரு இணைந்து நின்று யுத்தம் பண்ணுகிறோம். தேசத்துக்கு விரோதமாய், சபைக்கு விரோதமாய், ஊழியர்களுக்கு விரோதமாய், தேவ ஜனங்களுக்கு விரோதமாய் கிரியை செய்கிற எல்லா பொல்லாத அந்தகார வல்லமைகள், வானமண்டலத்தில் கிரியை செய்கிற ஆவிகள் எதிர்த்து நிற்கிறோம். விடாதீங்க, விடாதீங்க. ஆசீர்வாதத்துக்கு தடை பண்ணுகிற ஆவிகள், ரட்சிப்பை தடை பண்ணுகிற ஆவிகள், பரிசுத்தத்தை தடை பண்ணுகிற ஆவிகள், உபதேசத்தை தடை பண்ணுகிற ஆவிகள், பிரதிஷ்டையை தடை பண்ணுகிற பொல்லாத வல்லமைகள், எழுப்புதலை தடை செய்கிற எல்லா அந்தகார கிரியைகள், மாம்ச வல்லமைகள், இச்சையின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் எதிர்த்து நிற்கிறோம். எல்லா ஆவிகள் கட்டப்படுவதாக, கட்டப்படுவதாக. we break in the mighty and the glorious name of Jesus. Yes Lord, yes Lord.
கிருபை செய்யுங்க, கிருபை செய்யுங்க, கிருபை செய்யுங்க. இன்னைக்கு தளர்ந்து போன முழங்கால்கள் பலப்படட்டும், தள்ளாடின முழங்கால்களும் தளர்ந்து போன கைகளும் பலப்படட்டும். மீண்டும் ஜெப ஆவி ஊற்றப்படட்டும். ஜெபத்துக்கு தடை பண்ணுகிற, ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு தடை பண்ணுகிற, குடும்ப ஜெபத்தை தடை பண்ணுகிற, சபையின் ஐக்கியத்தை தடை பண்ணுகிற எல்லா வல்லமைகள் இப்பொழுது கட்டோட அறுக்கப்பட்டு இயேசுவின் நாமத்தில் விடிய காலத்தில் பிறக்கும் பணிக்கு சமமான ஒரு யவன சந்ததியை இந்த இரவு கர்த்தர் பிறப்பிக்க பண்ணுவீராக. ஒரு யங் ஜெனரேஷன் வெளிப்படட்டும். ஒரு எலிசாவின் சந்ததியை கர்த்தர் புறப்பட பண்ணுவீராக. கிருபை பெருகட்டும் ஆண்டவரே, ஜெபங்கள் பெருகட்டும் ஆண்டவரே, வார்த்தைகள் பெருகட்டும் ஆண்டவரே, சுவிசேஷம் பெருகட்டும் ஆண்டவரே, ஆத்தும ஆதாயம் பெருகட்டும் ஆண்டவரே, அபிஷேகம் பெருகட்டும் ஆண்டவரே, அனல் பெருகட்டும் ஆண்டவரே, அக்னி பெருகட்டும் ஆண்டவரே. ஹalleluya. Thank you Lord. உமக்கு நன்றி. உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம். கைகளை உயர்த்தி எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்றும், எங்கள் குடும்பத்தில் உலாவிடும் எங்களோடென்றும், பாத்திர நீர் பாத்திரரே, பாத்திர நீரே இயேசுவே, நீர் பாத்திரரே. உம்மை போல் வேறு தெய்வமில்லை, உம்மை போல் வேறு தெய்வமில்லை, உம்மை போல் ஒரு தெய்வமில்லை, உம்மை போல் வேறு தெய்வமில்லை. அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா இயேசுவே, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா. நன்றிப்பா. அல்லேலூயா ஓசன்னா. நன்றி ராஜா. இயேசுவே அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எங்களுக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். ஒரு பெரிய மகிமை எங்க தேசம் பார்க்கட்டும். எல்எம்எஸ் திருச்சபை 137வது ஆண்டு முந்தின ஆலயத்தின் மகிமை காட்டிலும் பிந்தின ஆலயத்தின் மகிமை பெருசாய் இயேசுவின் நாமத்தில் பிதாவே உட்காரும்.
கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. என்னோடு வேகமாய் திருப்புங்க. ஓசியா தீர்க்க தரிசனத்தின் புஸ்தகம் அதனுடைய 6ஆம் அதிகாரம் அதனுடைய 11ஆம் வசனத்துக்கு நேராக உங்கள் கண்களை திருப்பிக் கொள்ளுங்கள். ஓ ஜூடா, you have a harvest time. உங்களுக்கு ஒரு பெரிய அறுவடையின் காலத்தை தேவன் வைத்திருக்கிறார். You have a harvest. உனக்கு ஒரு பெரிய அறுவடையை கர்த்தர் இந்த வருஷம் வைத்திருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தை, யூதாவே உனக்கு ஒரு அறுப்பு காலம் உங்களுக்கு முன்பாக நியமிக்கப்பட்டிருக்கிறது. சீசன் ஆஃப் ஹார்வெஸ்ட். சங்கீதம் 126ஆம் சங்கீதம் இப்படி சொல்கிறது, கர்த்தர் எங்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார், இது நிமித்தம் நாங்கள் மகிழ்ந்திருக்கிறோம். தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புகிறது போல எங்கள் சிறையிருப்பை திருப்புகிற தேவன். சொப்பனம் காண்கிறவர்களைப் போல இருந்தோம், கண்ணீரோடு விதைத்தோம், கர்த்தர் எங்களுக்கு கம்பீரமான அறுவடையை குறித்தார். அள்ளி தூவும் விதைகளை சுமந்து கொண்டு போகிறவன் அழுது கொண்டே போகிறான், ஆனால் தாம் அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு கம்பீரத்தோடே திரும்புவார். அறுவடை என்பது ஒரு கம்பீரத்துக்கு அடையாளமாய் இருக்கிறது. அறுப்பு காலம் என்பது ஒரு பெரிய கம்பீரத்தை காண்பிக்கிறது. ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் அதனுடைய 3ஆம் வசனத்தை வாசித்தார். அறுப்பிலே மகிழ்கிறது போல நீங்கள் மகிழ்வீர்கள். அறுவடை என்று சொன்னால் கம்பீரம், அறுவடை என்று சொன்னால் மகிழ்ச்சி என்று வேதவசனம் சொல்லுகிறது. அறுப்பு என்றால் ஒரு பெரிய மகிழ்ச்சியை காண்பிக்கிறது. 2 ராஜாக்களின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 5-6 வசனங்களை வாசித்து பாருங்கள். அங்கே ரூத் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 22ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. வேதத்தில் வேதம் சொல்லுகிறது, ரூத்தும் அங்கே 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 நகோமியும் பெத்லகேமுக்கு அறுப்பு காலத்துக்கு அவர்கள் திரும்பி வந்தார்கள் என்பதாக. அறுவடை காலத்துக்கு திரும்பி வந்தபோது எதெல்லாம் இழந்தார்களோ, தேசத்தில் பஞ்சம் வந்தது, நெருக்கம் வந்தது, பாடுகள் வந்தது. ஆண்டவர் ஈசாக்கை பார்த்து சொல்லுகிறார், நீ எகிப்திலேயே போகாது, பஞ்ச தேசமா இருக்கிறதுனால நீ எகிப்துக்கு போகாத, இங்கே இரு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று ஈசாக்கிட்ட ஆண்டவர் சொன்னார். ஈசாக்கு கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து அவன் அந்த தேசத்தில் இருந்தபோது பஞ்ச தேசத்தில் விதை விதைத்து 100 மடங்கு பலனை பெற்று வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனாகி ஆட்டு மந்தைகளையும் மாட்டு மந்தைகளையும் அநேக பணிவிடைக்காரர்களையும் கொடுத்ததினாலே பெலிஸ்தரை பொறாமைப்படக்கூடிய அளவிற்கு கர்த்தர் ஈசாக்கை ஆசீர்வதித்தார் என்று வேதவசனம் சொல்லுகிறது. பஞ்ச தேசம், பஞ்ச காலம், நெருக்கத்தின் நேரம், இல்லாமையின் காலம், வறுமையின் காலம், கண்ணீரின் காலத்தில் எகிப்துக்கு போகாதன்னு சொன்ன உடனே கேட்டான். ஆனா எலிமெலேக்கோ யூதா கோத்திரத்தை சேர்ந்தவன், கர்த்தரை துதிக்க வேண்டியவன், கர்த்தரை எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவன் துதி எப்போது என் வாயில இருக்குன்னு சொல்லி தேவனை மகிமைப்படுத்த வேண்டியவன், இல்லாத நேரத்திலும் தேவனை நோக்கி பார்க்கிறவன், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுப்பேன், வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்று எப்பொழுதும் தேவனை துதிக்க வேண்டிய எலிமெலேக்கு யூதா கோத்திரத்தை சேர்ந்தவன் பஞ்சம் வந்த போதோ தேசத்தை விட்டு புறப்பட்டு ஆண்டவர் மோவாப் தேசத்துக்கு போக சொல்லாத தேசத்துக்கு இவன் போனபடியா அங்கே அவன் மரித்தான், அவன் பிள்ளைகள் மரித்தார்கள், சொத்து மரித்தது, எல்லாவற்றையும் இழந்து திரும்பி வந்தா. நகோமியும் ரூத்துவும் தேசத்துக்குள்ளே மோவாப்ல இருந்து பெத்லகேமுக்கு வந்தபோது அது அறுவடை காலமா இருந்தது. அறுப்பு காலத்தில் வந்தபோது இழந்தார்கள், ஒன்றுமில்லை. அப்பொழுது நகோமி, உனக்கு நன்மை தேடாது இருப்பேனோ என்று சொல்லி அவளுக்காக ஜெபித்தது நிமித்தம் போவாசின் வயல்வெளிக்கு போனவள், போவாசின் கூடாரத்துக்கு போனவள், போவாசின் குடிசைக்கு போனவள், போவாசின் பாதத்துக்கு போனவள், கடைசி போவாசின் வீட்டுக்கு போய் எதெல்லாம் இழந்து போனாலோ அதை எல்லாவற்றையும் கர்த்தர் அவளுக்கு திரும்பி கொடுக்கும்படி அவளுடைய வீட்டை பேரேசின் வீட்டை போல கர்த்தர் மாற்றினார். அறுப்பு காலம், இழந்ததையெல்லாம் கர்த்தர் உங்களுக்கு திரும்பி கொடுக்கிற காலம்தான் அறுவடை காலம். ஆமென், அல்லேலூயா. 2 ராஜாக்களின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் எலிசா சூனேமுக்கு போகும்போதெல்லாம் கனம் பொருந்திய ஒரு ஸ்திரீ எலிசாவுக்கு சகல சலக்கரணை செய்து வந்தாள் என்று வேதவசனம் சொல்லுகிறது. சலக்கரணை செய்து வந்தாள். அவளுக்காக மேல் வீட்டறை, மேல்பட்டு, பெத்தை எல்லாவற்றையும் போட்டு அவளை கவனித்து சலக்கரணை செய்து வந்தாள். அப்படிப்பட்டவளுக்கு பிள்ளை இல்லாதிருந்த போது கேயாசி சொன்னது, அவன் ஜெபித்தான், பிள்ளையை கர்த்தர் கொடுத்தால், பிள்ளை மரிக்கிற
நேரமும் நோவு உண்டாகிறது சொன்ன போது பிள்ளையை கொண்டு மேல் வீட்டறையிலே வைத்தார். அப்பொழுது கேயாசி கம்பை வைத்த போதும் உயிரோடு எழும்பவில்லை. எலிசா தீர்க்கதரிசி வந்து வாயோடு வாய், கண்ணோடு கண், கையோடு கை, காலோடு கை வைத்து சூடு உண்டாக்கி 3 முறை ஜெபித்த போது துள்ளி அவன் எழும்பி உயிரோடு எழும்பினான். அப்பொழுது எலிசா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், 7 வருஷம் தேசத்தில் பஞ்சம் வரும், நீ பட்டணத்தை விட்டு புறப்பட்டு உன்னை தப்பித்துக் கொள் என்று சொன்னபடியே 7 வருஷம் தேசத்தில் பஞ்சம் வந்தது. அந்த கனம் பொருந்திய ஸ்திரீ தேசத்தை விட்டு புறப்பட்டு போனாள் என்று வேதவசனம் சொல்லுகிறது. ஆனால் அறுப்பு காலத்தில் மீண்டும் தேசத்துக்குள்ளே வந்தார். ராஜா கேட்கிறா, கேயாசியே இப்படி ஒரு பெண் இருந்தாலாமே, பிள்ளை மரிச்சதாமே, உயிரோட எழும்படுதாமே, ஆமா அவளே வந்திருக்கா, அவரிடத்துல விசாரித்துக் கொள்ளுன்னு சொன்ன போது கேயாசியை விட்டுட்டு அந்த தேவ மனிதன் அந்த ராஜா சூனேம் அந்த கனம் பொருந்திய ஸ்திரீயை விசாரித்தால் அவள் எல்லா காரியத்தை சொன்னா. இப்ப ஏமா நீ வந்திருக்கன்னு கேட்டபோது, 7 வருஷம் தேசத்துல நான் இல்லை, என் அறுப்பின் காலத்தை நான் சுதந்திரிக்க முடியல, என் ஆசீர்வாதம் எனக்கு இல்லை, நன்மையை பெற்றுக்கொள்ள முடியல, எனக்கு எல்லாம் நன்மை வேணும்னு கேட்டபோது ராஜா ஒரு பிரதானியை நியமித்து அவனிடத்தில் சொன்ன ஒரு காரியம், 7 வருஷம் என்னென்னலாம் அவளுக்கு கிடைத்திருக்குமோ, என்னென்ன நன்மை எல்லாம் அவள் பெற்றிருப்பாளோ அது ஒன்று குறையாதபடி அவளுக்கு கிடைக்கும்படி நீ அவளுக்காக நிற்க வேண்டும் என்று சொன்னார். அறுப்பு காலம் என்பது சலக்கரணை செய்த அவளுக்கு பிரதிபலனை கொடுக்கிறது தான் அறுப்பு காலம். அறுப்பு காலம் கம்பீரம், அறுப்பு காலம் மகிழ்ச்சி, அறுப்பு காலம் திரும்ப பெற்றுக் கொள்ளுகிறது. அறுப்பு காலம் கர்த்தர் நமக்கு பிரதிபலனை கொடுக்கிற காலம். நல்ல கைத்தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்து. 2 யோவான் 8ஆம் வசனம் சொல்லுகிறது, உன் செய்கைக்கு தக்க பலனை நீ இழந்து போகாதபடிக்கு பூரண பலனை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நீங்க என்னென்னலாம் செய்றீங்களோ, என்னென்னலாம் விதைக்கிறீங்களோ. எபிரேயர் 11ஆம் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லுகிறது, நீங்க ஊழியர்களுக்கு ஊழியக்காரருக்கும் செய்ததும் செய்து வருகிறதுமா இருக்கிற அன்புள்ள பிரயாசத்தை தேவன் மறந்து விடுகிறதற்கு அவர் அநீதி உள்ளவர் அல்லவே. நீங்க ஊழியத்துக்காக சபைக்காக நீங்க கொஞ்சம் ஒரு சின்ன காரியத்தை விதைச்சாலும் அதனுடைய பலனை கர்த்தர் திரும்ப தருகிற தேவனாயிருக்கிறார். அதுதான் அறுவடை காலம். கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 7, 8, 9 வசனம், சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான் என்று 2 கொரிந்தியர் ஆமென் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் சொல்லியிருக்கிறது. இங்க மாம்சத்திற்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தின் பலனை அறுப்பான், ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான், கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரத்தோடு அறுப்பான். நீங்கள் தளர்ந்து போகாதிருந்தா ஏற்ற காலத்தில் அறுப்பீர்கள். ஒரு நாளும் தளர்ந்து போகவே கூடாது. ஜெபிக்கிறதுல தளர்ந்து போகக்கூடாது, கொடுக்கிறதுல தளர்ந்து போகக்கூடாது, ஊழியம் செய்யறதுல தளர்ந்து போகக்கூடாது, கர்த்தருக்காக கிரியை செய்கிறதுல, வேலை செய்கிறதுல, பிரயாசப்படுறதுல தளர்ந்து போகவே கூடாது. கர்த்தர் ஏற்ற காலத்தில் அறுவடையை தருவார். அல்லேலூயா. ஈசாக்கு ஆபிரகாம் அவங்க அப்பாவுடைய துறவை தோண்டினான். அவர் தோண்டி போட்டதை அவன் தூத்து போட்டான். அப்பொழுது அபிமெலேக்கரும் கேருரார் மேய்ப்பரும் வந்து ஈசாக்கை பார்த்து, இது எங்கள் முற்பிதாக்களின் சுதந்திரம், இது முற்பிதாக்களுடைய கிணறு என்ன நீ வாக்குவாதமும் சண்டையும் பண்ணினாங்க. அப்பொழுது ஈசாக்கு அதுக்கு ஏசேக்குன்னு பேர் வச்சுட்டு புறப்பட்டு போயிட்டான். அடுத்த பக்கம் துறவை தூத்து போட்டான். அங்கேயும் வாக்குவாதமும் சண்டையும் வந்தது. அதுக்கு சித்துனான்னு பெயரிட்டு அங்கேயும் வாக்குவாதம் சண்டை பண்ணலை, விட்டு கொடுத்தான், அங்கே போயிட்டான். அடுத்த இடத்துக்கு துறவை தோண்டினான். அவர்கள் வாக்குவாதம் பண்ண வரவில்லை. அதற்கு கர்த்தர் ரெகோபோத்தின் பெயரை வச்சு பழுகி பெருகும்படி தேவன் எனக்கு இடம் உண்டாக்கினார் என்று வேதம் சொல்லுகிறார். முறை வந்தாங்க, வாக்குவாதம் சண்டை, விட்டு கொடுத்தான். 2வது முறை வந்தாங்க, வாக்குவாதம் சண்டை, விட்டு கொடுத்தான். 3ஆம் முறை வந்தாங்க, அவங்க வாக்குவாதம் பண்ண வரல, சண்டை போட வரல, கர்த்தர் அவனுக்கு பழுகி பெருகும்படி இடம் உண்டாக்கினார். அப்போ சத்துரு தோண்ட, இவன் ஈசாக்கு தோன்றான், சத்துரு மூடுறான். 2வது முறை ஈசாக்கு தோன்றான், சத்துரு மூடுறான். 3வது முறை தோன்றான், சத்துரு மூட வரல. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் மூடுறதுல சோர்ந்து போயிடுவான், நீங்க தோன்றதுல சோர்ந்து போயிடக்கூடாது. அவன் சோம்பேறி பைய. யாரு? நீங்க ஜெபம் பண்றதுல சோர்ந்து போகக்கூடாது, கொடுக்கிறதுல சோர்ந்து போகக்கூடாது, ஊழியம் செய்கிறதுல சோர்ந்து போகக்கூடாது, கர்த்தருக்காக பிரயாசப்படுறதுல சோர்ந்து போகக்கூடாது. தளர்ந்து போகாமல் இருந்தால் கர்த்தர் ஏற்ற வேளையில் கர்த்தர் உங்களுக்கு அறுவடையின் காலத்தை கையை தட்டுங்க பார்க்கலாம்.
உங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு அறுவடையை தேவன் தருவார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அறுப்பு காலம், உங்களுக்கு ஒரு அறுவடையின் காலத்தை தேவன் நமக்கு முன்பாக வைத்திருக்கிறார். 2 சாமுவேலின் புஸ்தகத்தை நீங்க 21ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. வேதம் சொல்லுகிறது, அறுப்பு காலத்துக்கு முன்பாக கிபியோனியர்களை கொன்று போட்டார்கள். அப்பொழுது ஜெபம் பண்ணினார்கள். தேசத்துக்காக ஜெபித்த ஜெபத்தை கர்த்தர் கேட்டு தேசத்துக்கு சேமத்தை கர்த்தர் உண்டாக்கினார் அப்படின்னு வேதவசனம் சொல்லுகிறாரு. அறுப்பு காலத்துக்கு முன்னாடி கொலை பண்ண வேண்டிய ஆளை கொன்றணும். எல்லாம் சொல்லாதீங்க, முடிகிற நேரத்தில் கொலவெறியின் ஆவியை தூண்டி விடாதிருங்கள் அப்படின்னு சொல்கிறீங்கள. என்ன நீங்கள் அப்படி எழும்பி அப்படி என்னை பார்க்கறத பார்த்தோன்னே தெரிஞ்சு போச்சு. தோத்தம் இப்படியெல்லாம் ஒருத்தரம் கொண்டுடணும் அப்படின்னு சொல்லலாமா பிரதர்? அப்படின்னு கொல்லணுமா வேண்டாமா? கண்டிப்பாக கொலை, சில ஆளெல்லாம் கொண்டுடணும் அப்படின்னு சொல்கிற ஆளுக்கெல்லாம் கை வைத்துங்க. என் கூட நீங்கள் சப்போர்ட் கிடையாது, என்னை தனியாக விட்டீங்க பாருங்க. உன் சகோதரனை பகைக்கிறவன் கேட்கல சகோதரனை பகைக்கிறவன், காண்கிற சகோதரனை சகோதரியை பகைக்கிறவன் யாரு? கொலகார பயல்களா? எந்த சகோதரன் நான் பகைக்கவே இல்லை, எந்த சகோதரி நான் இது வரைக்கும் பகைச்சதே இல்லை, கசப்பே இல்லைன்னு சொல்ற ஒரு ஆள் கை வைத்துங்க. தோத்துறோம், சீக்கிரம் பரலம் போயிருவீங்க. தோத்துறோம். இங்கெல்லாம் இருக்க வேண்டிய டிக்கெட்டே கிடையாது இதெல்லாம். அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப நீங்க எல்லாரும் யாரு தான்? கொலகாரங்க தானே. அதைத்தானே சொல்ல வந்தேன். விலங்குலையோ ஆவிக்குரிய டேம்ஸ் புரியலையோ? ஆமே, நம்ம சகோதரனை பகைச்சாலே கொலகார லிஸ்ட்ல வந்துட்டோம்னு அர்த்தம். ஆமேன்னு சொல்லுங்க. சில 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 தேராகு மரித்தால் தான் ஆபிரகாமுக்கு அழைப்பு, சில ஆபிரகாம் மரித்தாதான் ஈசாக்குக்கு பெருக்கம். ஆமீன். சில சாரால் மரித்தாதான் ஈசாக்குக்கு ஆறுதல். சிலதெல்லாம் மரிக்கணும், சிலதெல்லாம் சாகணும், சிலதெல்லாம் நம்ம வாழ்க்கையில மரிச்சாதான் சில நன்மை வரும். எலியா எடுத்துக்கொள்ளப்பட்டாதான் எலிசாவுக்கு ரெட்டிப்பான் அபிஷேகம். சில ஆளெல்லாம் கர்த்தர் காலி பண்ணாதான் சில நன்மை கர்த்தர் நமக்கு தருவா. சவுல் மரித்தாதான் தாவீதுக்கு கர்த்தர் சமஸ்த இஸ்ரவேல ராஜாவா அபிஷேகம் பண்ணுவான். இல்லைன்னா கடைசி வரைக்கும் வனாந்தரத்துல தான் இருப்பான். சகோதரர்களுக்கு முன்பாக அபிஷேகம் பண்ணப்பட்டவன், சத்துருக்கு முன்பாக அபிஷேகம் பண்ணப்பட்டவன் என்னைக்கு சமஸ்த இஸ்ரவேல ராஜாவானான் தெரியுமா? என்னைக்கு சவுல் மரித்தானோ அப்பதான் சமஸ்த இஸ்ரவேல கர்த்தர் அவனை ராஜாவா அபிஷேகம் பண்ணினார். என்னைக்கு உசியா ராஜா மரித்தானோ அப்பொழுதுதான் ஏசாயா தீர்க்கதரிசி பரலோகத்தை பார்க்க முடியும், தரிசனத்தை பார்க்க முடியும். சில ஆளை நமக்குள்ள காலி பண்ணினாதான் சில தரிசனம் வெளிப்படும், சில அழைப்பு வெளிப்படும், சில ஆசீர்வாதம் வெளிப்படும், சில அபிஷேகம் வெளிப்படும், சில ஆறுதல் வெளிப்படும். நல்ல கை தட்டணும். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். சில காரியங்களை நம்ம வாழ்க்கையில மறிக்கணும். பிரைஸ் காட். அல்லேலூயா. அறுப்பு காலத்தை கர்த்தர் நமக்கு முன்பாக வைத்திருக்கிறார். இது ஒரு பெரிய அறுவடை காலம். கிபியோனியர்களை கொல்லுன்றார் ஆண்டவர். எதுக்கு சொல்றாரு? தாவீது நாட்களில் 3 வருஷம் ஓயாத பஞ்சம். ஏன் ஆண்டவரே பஞ்சம்? பஞ்சத்துக்கு காரணம்னு கர்த்தர்ட்ட விசாரிச்சா ஆண்டவர் சொல்லார், கிபியோனியர்கிட்ட போய் கேளுங்கிறாரு. கிபியோனியரை கூப்பிட்டு கேட்டா ஏன் பஞ்சம்னு கேட்டா, சவுலின் குடும்பத்துக்காகவும் ரத்தம் சிந்தின அவனுடைய சந்ததிகளுக்காகவும் இந்த பஞ்சம் உண்டாயிருக்கிறது. இந்த பஞ்சம் மாற என்ன செய்யணும்? கிபியோனியர்கள் சொல்றாங்க, சவுல் குடும்பத்தில் இருக்கிற 7 பேரை தூக்கி போடு, அப்பொழுது தான் தேசத்துல பஞ்சம் மாறும். சவுலின் குடும்பத்தில் இருக்கிற 7 பேரை தாவீது தூக்கி போட்டான். அப்பொழுதும் தேசத்தினுடைய சேமம் பஞ்சம் மாறல. என்னன்னு கேட்டா, சவுலுடைய மறுமனையாட்டி ரிஸ்பால் என்பவள் தன்னுடைய 2 புடவை எடுத்து 2 பிள்ளை அடக்கம் பண்ண விடாமடி பாதுகாத்து கொண்டிருக்கிறாள். தேசத்தினுடைய ஜெபம் கேட்கப்படல. உடனே சவுலின் எலும்புகளையும் யோனத்தானின் எலும்புகளையும் எடுத்து கொண்டு வந்து 5+2 அடக்கம் பண்ணி முடித்த பின்பு தேசத்துக்காக செய்யப்பட்ட ஜெபம் கேட்கப்பட்டது. தேசத்துல மழை வந்தது. பஞ்ச காலம் அல்ல, அறுவடை காலத்தை கர்த்தர் காணும்படி செய்தார். அறுப்பு காலத்துக்கு முன்பாக கிபியோனியர்களை கொன்று போடுங்கள். ஆமென்.
கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அறுப்பு காலத்தை தேவன் உங்களுக்கு எனக்கு வச்சிருக்கிறார். அறுவடை காலத்தை தேவன் நமக்கு நியமித்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். இயேசு யோவான் 4:35-38 சமாரியா ஸ்திரீட்ட பேசுறாரு. பேசி முடிச்சு ஒரு பெரிய சுவிசேஷம் உள்ள போய், அப்பொழுது இயேசு சீஷர்களை பார்த்து ஆண்டவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? எப்பா, இதுவரை நீங்க விதைச்சதை அறுக்கிறது ஒரு ஸ்டைலா இருக்கலாம். இப்போ விதைக்கிறவனும் அறுக்கிறவனும் ஒருமித்து சந்தோஷப்படத்தக்கதாக நீங்க பிரயாசப்படாத பலனையும் அறுக்கிற காலத்துல கர்த்தர் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறார். ஏறெடுத்து பாருங்கள், விளைநிலம் விளைஞ்சு நிற்கிறது. இன்றைக்கு அறுப்புக்கு ஆட்கள் தான் தேவை. ஹல்லேலூயா. அறுப்பு காலத்தில் சோர்ந்து போகிறவன், சோம்பேறியா இருக்கிறவன் ஒரு நாளும் ஆசீர்வாதம் பெறவே முடியாது. உங்களுக்காக விதைத்ததையும் அறுப்பீர்கள், நீங்கள் பிரயாசப்படாததையும் அறுக்கிறது தான் இந்த கடைசி கால எழுப்புதல். தேவ மனிதர்கள், பரிசுத்தவான்கள் விதைத்ததையும் நீங்கள் அறுக்கப்படியாக கத்த செய்கிறது தான் இந்த கடைசி கால எழுப்புதல் என்று நான் விசுவாசிக்கிறேன். இன்னொரு பக்கம் அறுப்பு என்பது மத்தேயு 13:39 உலகத்தின் முடிவு என்று போடப்பட்டிருக்கிறது. ஒரு பக்கம் கர்த்தர் அறுப்புவார், இன்னொரு பக்கம் ஆத்துமாக்கள் அறுவடை செய்வோம், இன்னொரு பக்கம் சத்துருவை அழிக்கும்படியாக உலகத்தின் முடிவுக்காக தேவன் களைகள் எல்லாம் பிடுங்கும்படி அதை ஆயத்தத்தோடு வைத்திருப்பார். மணியை கர்த்தர் களஞ்சியத்தில் சேர்ப்பா, பதரையோ அக்கினியிலே சுட்டடிக்கிறதும் அறுப்பு காலம் என்று போடப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. நீதிமொழிகள் 6:8 வாசித்து பாருங்க. அறுப்பு காலம் என்பது சேர்த்து வைக்கிற காலம். அறுப்பு காலம் என்பது சேர்த்து வைக்கிற காலம். அங்கே யோசேப்பு பஞ்ச காலத்தில் இருக்கும்போது அவனுடைய கலங்கள் தானியத்தால் நிரப்பப்பட்டது என்று வேதம் சொல்லுகிறது. 7 காலம் அங்கே அறுவடையின் காலம். நிலம் நன்றாய் விளந்தது, அதை எல்லாவற்றையும் களங்களை பெருசாக்கி சேர்த்து வைத்தான். அவன் பார்வோனுக்கு முன்பாக நிற்கும் போது 30 வயதுடவனாய் இருந்து அவன் களங்களை சேர்த்து வைத்து பஞ்ச காலத்தில் ஜனங்களை போஷிக்கிற ஒரு இரட்சகனாய் கர்த்தர் வைத்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அதனால தான் கர்த்தர் அவனை மறக்க பண்ணினார் என்று சொல்லி குடும்பத்தை ஆண்டவர் மறக்க பண்ணினார் என்று மனாசேயும் என்னை சிறுமைப்படுத்தின தேசத்தில் தேவன் என்னை பழுகி பெருக பண்ணினார் என்று இளையவனுக்கு எப்ராயிம் என்று பெயரிட்டார். பஞ்ச காலம் முடியும் போது அறுப்பு காலத்தில் தேவன் உங்களுக்கு ஒரு பெரிய பெருக்கத்தை தேவன் வைத்திருக்கிறார். நல்ல கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? அல்லேலூயா. அறுப்பு காலம். இனி நமக்கு ஒரு பெரிய அறுவடை காலத்தை வச்சிருக்கிறார். பிரைஸ் காட். இயேசுவே சீஷர்கள்ட்ட ஒரு ஜெப குறிப்பு கொடுக்கிறார். ஏசப்பா மாதிரி நமக்கு ஜெப குறிப்பு கொடுக்கிறவர் யாருமே இருக்க முடியாது. ஆமா, அவர் ஒரு ஜெப குறிப்பு கொடுக்கிறாரு. என்ன ஜெப குறிப்பு? எப்பா, அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம், அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி எஜமானிடத்துல கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்க. எல்லாம் விளைஞ்செல்லாம் நீக்கி, ஆனா அறுக்கிறதுக்கு இங்க ஆளு இல்லை. எதுக்கு ஆள் இல்லை? அறுப்பு மிகுதியாலோ இல்லை, வெறுப்பில் அலையும் மாந்தர் மிகுதி, நினைத்து புலம்பி அலைந்து தேடு, நீ பெற்றால் இன்றே மகிழுவாயன்றே. விசுவாசியே நினைத்து பார், நிலைப்பவைகளை நாடு, நித்திய ஜீவன் பெற. விசுவாசியே நினைத்து பார், நிலைப்பவைகளை நாடு, நித்திய ஜீவன் பெற. ஓடி வருவாயே இன்றே, பாடி மகிழ்வாயே அன்றே. ஓடி வருவாயே இன்றே, பாடி மகிழ்வாயே அன்றே. விசுவாசியே
நினைத்து நிலைப்பவைகளை நாடு, நித்திய ஜீவன் பெற நீ போகவிடில் யார் போவா, இப்போதில்லா வீடில் எப்போ நீ போகவிடில் யார் போவா, இப்போதில்லா வீடில் எப்போ கணக்கு கேட்பா என்ன செய்வா, கணக்கு கேட்பா என்ன செய்வாய், கண்ணீர் வீடுவாயோ கர்த்தரை கண்டு, கண்ணீர் வீடுவாயோ கர்த்தரை கண்டு. அல்லேலூயா. ஏசப்பா நம்மகிட்ட எதுக்கு கணக்கு கேட்பார்னு நினைக்கிறீங்க? சர்ச்சில் நீங்கள் காணிக்க போடுறது, தசமம் கொடுக்கறதெல்லாம் உடனே ரிப்பீட்டு, உடனே ரிசல்ட். நீங்கள் எதை விதைக்கிறீங்களோ அதை அறுப்பீங்க. என்ன? ஆமாம். அது மாம்சத்திற்கென்று விதைத்தால் மாம்சத்தின் பலன், ஆவிக்கென்று விதைத்தால் ஆவினாலே நித்திய ஜீவன். நீங்கள் விதைக்கிறத பொறுத்து இருக்கு. ஆனால் பரலோகத்தில் உங்களுக்கு பலன் வேணும்னா ஆத்துமாதாயம் பண்ணாம அறுவடையே இல்லை. எங்க அக்கா உரத்தி மட்டும் கை தட்டுது, பரதாவுமா சோத்திரம். எத்தனை பேர் இந்த வருஷம் ஜூன் மாதம் முடிய போகுது, ஒரு 6 மாதம். இந்த 6 மாதத்தில் ஒரு ஆத்மாவையாவது இயேசுவை பற்றி சொல்லியிருக்கேன், இயேசுவை ஏற்றுக்கொள்ள வச்சு அவங்கள சபைக்கு கூட்டு வந்திருக்கிறேன் சொல்கிறவங்க யாராவது ஒரு ஆள் கை வைத்துங்க. இந்த 6 மாதத்தில் ஒரு ஆத்மாவுக்கு சுவிசேஷம் சொல்லி ஒரு ஆத்மாவை ரட்சிப்புக்குள்ளே நடத்தி அந்த ஒரு ஆத்மாவை நான் சர்ச்சு கொண்டு வந்துட்டேன் அப்படின்னு யாராவது இருக்கீங்களா? என்ன 137 வருஷம் ஆயிட்டு. உங்கள் சர்ச்சை சொன்னேன் தப்பாக. ஆமாம். ஆனால் நமக்கு எதுக்கு நேரம் இல்லை? எதுக்கு நேரம் இல்லை? நமக்கு செல்ஃபோன் ஓன்றதுக்கு நேரம் இருக்குது, வாட்ஸ்அப் பார்க்குறதுக்கு நேரம் இருக்குது, ரீல்ஸ் பார்க்குறதுக்கு நேரம் இருக்குது, சாப்பிட்றதுக்கு நேரம் இருக்குது, வேலை பார்க்க நேரம் இருக்குது, படிக்க நேரம் இருக்குது, டியூஷன் அனுப்ப நேரம் இருக்குது, நீட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நேரம் இருக்குது, என்ன டிஎன்பிசி ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, எல்லாத்துக்கும் நேரம் இருக்குது. எதுக்கு மட்டும் நேரம் இல்லை? உங்கள்கிட்ட கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? ஐ எம் ஸோ பிஸி, தட்ஸ் வை ஐ எம் நாட் ஏபிள் டு. ஹல்லேலூயா. அப்படிம்பீங்க. எப்படிம்பீங்க? ஏதோ அம்பானி அதானி அவன் கூட சும்மா தான் இருக்காங்க போல இருக்கு. உங்களை மாதிரி உலகத்தில் பிஸி யாருமே கிடையாது. பிஸிக்கு ஸ்பெல்லிங் சொல்லுங்க. BUS. கரெக்டு தானா? கரெக்டாடி? கரெக்டா? சரி. BUSY, பீயிங் அண்டர் சைட்டன் யோக். எவன் என்னைக்கு உலகத்தில் பிஸிங்கானோ அன்னைக்கே பிசாசி நுகத்துக்கு உட்பட்டுட்டான்னு அர்த்தம். நான் பிஸிலாம் கிடையாது, எனக்கு எவ்வளவு பிஸி கிடையாது, நான் பிஸியே கிடையாது, சும்மா தான் இருக்கேன். நான் என்ன மாதிரி சும்மா இருக்கிறேன் உலகத்திலே கிடையாது. தோத்திரம் தோத்திரம். நீங்களாம் ரொம்ப பிஸி. கேளுங்க பக்கத்தில், நீங்க பிஸியான்னு. இயேசுதான் அலைய வேண்டியதான். காணாத ஆட்டின் பின்னே கர்த்தர் கண்ணீருடன். பாட்டு மட்டும் கிழிஞ்சு பாடுங்க. எல்லா பாட்டும் தெரியும், எல்லா பாட்டும் தெரியும். ஆனால் நாங்கள் ஒரு ஆத்மாவும் பண்ணிட்டோம். நீ ஒரு ஆத்மா ஆதாயம் பண்ணிட்டோன்னா கேட்ரியா கேள்வியை பண்ண மாட்டோம்ல. தாத்தரம் பிரதர் சிஸ்டர், ஒவ்வொரு டைமும்
நேற்று இரவு சீர்காழியில் இருந்தேன், முந்தின நாள் 2 நாள் சென்னை, அதுக்கு முந்தின நாள் காஞ்சிபுரம், அதுக்கு முன்னாடி வெள்ளூரில் இருந்தேன். ஒவ்வொரு ஊர்லேயும் நான் எவ்வளவு பெரிய ஸ்டேஜ் 1,00,000 பேருக்கு முன்னாடியும் நான் பிரசங்கம் பண்ணியிருக்கேன். என் சர்ச்சில் 4 பேர் இருந்தாலும் அவங்களுக்கும் பிரசங்கம் பண்ணுறேன். ஆனால் அதை விட நான் எங்கெல்லாம் போகிறேனோ அங்கெல்லாம் ஒவ்வொரு ஆத்மாவுக்கு சுவிசேஷம் சொல்கிறோம் பாருங்க, அதில் கிடைக்கிற இன்பம் உலகத்தில் வேற எதுவுமே கிடையாது. ஆண்டவருடைய சமூகத்தில் நின்று சொல்கிறேன், என்னைக்கு இந்த குடும்பத்திலேருந்து இயேசுவை ஏற்றுக்கண்டேனோ இன்னைக்கு வரைக்கும் என் படுக்கைக்கு போகிறதுக்கு முன்னாடி எனக்கு தெரியாத ஒரு நபருக்கு இயேசுவை பற்றி சொல்லாமல் நான் இன்னைக்கு வரைக்கும் படுக்கைக்கு போனதே கிடையாது. நீங்கள் விதைக்க வேண்டியதுதான் உங்கள் வேலை, அறுக்க வேண்டியது அவருடைய வேலை. அறுவடையின் காலத்தை கர்த்தர் நமக்கு முன்பாக வைத்திருக்கிறார். கம்பீரமான அறுவடையின் காலம். ஹல்லேலூயா. நீங்க மாம்சத்துக்கு விதைச்சா அதனுடைய பலன் தான் வரும். ஆவிக்கென்று விதைத்தால் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பீர்கள். நீங்க ஆவிக்கென்று விதைத்தால் ஈசாக்கு பிறப்பான், மாம்சத்திற்கென்று விதைத்தால் இஸ்மவேல் பிறப்பான். ஆவி மாம்சத்துக்கும் மாம்சம் ஆவிக்கு விரோதமாய் போராடுகிறது என்று அறிகிறீர்களா? ஆவியினாலே நீங்கள் மாம்சத்தின் கிரியைகளை அழித்தால் நீங்கள் ஜெயிப்பீர்கள். எப்ப ஜெயம் கிடைக்கும்? எப்ப கர்த்தர் எல்லாவற்றிலும் ஒரு வெற்றியை தருவா, அறுவடையை பார்க்க முடியும்? எப்போ? நீங்க எப்படி விதைக்கிறீங்கன்றது ரொம்ப முக்கியம். ஒரு வாலிப தங்கச்சி பிரசவ காலம், அவளுக்கு ஃபஸ்ட்டு அந்த பிரசவ காலம் இல்லை, தோத்திரம். எனக்கு பிரசவனால எங்கள் அம்மா ஞாபகம் வந்துடும். எங்கள் அம்மா வயிற்றில் நான் பிள்ளையாக இருந்தப்போ 4வது பிள்ளை நான் எங்கள் வீட்டில். எங்கள் அம்மா வயிற்றுக்குள்ளே. எங்கள் அப்பாலாம் பக்கா ஹிந்து பாருங்கள். எங்கள் அப்பா டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்சில் ஒர்க் பண்ணார். லைன்மேனாக ஆரம்பத்தில் ஆரம்பித்தார். அப்போல்லாம் ஃபோனு கிடையாது, இல்லை செல்ஃபோனும் கிடையாது, ஃபோனும் கிடையாது. எங்கேயா போயிடுவார். போயிட்டு எங்கேயாவது சொல்லணுன்னா ஒரு வீட்டில் ஒரே ஒரு ஃபோன் இருக்கும், அங்கே சொல்லி இன்ஃபார்ம் பண்ண சொல்லுவார். அதன்படி யாருக்குமே எங்கள் ஃபோனே கிடையாது. எங்கள் அப்பா சைக்கிளில் இந்த முள்ளக்காடு முத்தையாபுரம் அந்த ஏரியா இருக்குது, பழைய காயல் வரைக்கும் போயிடுவார். எங்கள் அம்மா வயிற்றில் நான் இருந்தேன் பாருங்கள், தோத்துறோம். எங்கள் அக்கா அண்ணெல்லாம் வேலைக்கு படிக்க போயிட்டாங்க ஸ்கூலுக்கு. எங்கள் அம்மா வயிறு வலி வந்துட்டு போல இருக்குது. கதவை பூட்டிட்டு சாவியை பக்கத்து வீட்டில் கொடுத்துட்டு, ஏக்கா இவங்க வந்தாங்கன்னா சொல்லிடுங்க எங்கம்மா போகிறேன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பிள்ளை பக்கம் போகிறேன் அப்படின்ட்டு இருக்காங்க. ஏதோ ஷாப்பிங் போகிற மாதிரியே சொல்லியிருக்காங்க. எங்கள் அம்மா நடந்து போய் ஜிஹெச்சில் அவங்களே அட்மிட் ஆகி கார்த்திக் அம்மாலியல் கம் அவுட்டு. தோத்திரம் ஏசுராஜான் இருக்காங்க. எங்கள் அம்மா எசப்பா இவனை ஊழியத்துக்கு தான் தாரேன் இருக்காங்க. இப்போ ஒரு பிள்ளைய பார்க்குறதுக்கு ஊரே வந்திருக்காங்க சர்ச்சிலேருந்து. மொத்தமும் பாருங்கள், ஒரு பிள்ளை தான் பார்க்குறா, குடும்பமே ஹாஸ்பிட்டலில் தான் இருக்காங்க. ஒரு கதவை திறந்து போய் ஒரு பிள்ளைக்கு ஜெபம் பண்ணால் ஹோல் ஃபேமிலியாக இருக்காங்களே, 15 பேர் இருக்காங்க. எதுக்கு வந்தோம்? பிள்ளை பார்க்குறதுக்கு வந்தோம். ஏன்னா இவங்களும் சேர்ந்து தான் இன்றைக்கி எல்லாம். எங்கள் தெருவு தூத்துக்குடியில் எங்கள் வீட்டு பழைய தெருவில் ஒரு ஐயா உண்டு. ஆமாம், அந்த அம்மா வருஷத்துக்கு 1 ரிலீஸ் பண்ணிடுவாங்க. 12 டஜன் கணக்கில் 12 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 12 பேர் இன்றைக்கி. ஆச்சரியமாக இருக்கும். யதார்த்தமாக பிள்ளையை பற்றிருக்காங்க பாருங்கள். இன்றைக்கி நம்ம பிள்ளைலாம் எப்படி இருக்காளுங்க இருக்கீங்க? படாத பாடு படுத்திடுறாளுங்க. நல்லா சாப்பிடணுன்னு வாலிய பிள்ளைகளுக்கெல்லாம் சாப்பிட்றது கிடையாது, ஒன்றும் கிடையாது, எதுவுமே செய்கிறது கிடையாது. அதனால அம்மான வலி வந்துடுச்சுன்னா வெட்டிருங்க, வெட்டிரு அப்படிங்க. தாங்கிறதுக்கு பலனு இல்லை. எங்கே போச்சு இன்னைக்கு? வாலிப பிள்ளைலாம் அப்படிதான் இருக்கீங்க. எங்கே பலன் இருக்கு சொல்லுங்க? ஜெபம் பண்ணி ஆண்ட அம்மா அப்பா கொடுக்குற சாப்பாடை சாப்பிட எங்க பிடிக்கும். அது எனக்கு பிடிக்கும். அது எனக்கு ஒரு இட்லி முட்டையை கொடுக்குற நேரம் முட்டையை குடிக்கிறது கிடையாது. என்ன அம்மாமார்களா, உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறேன். ஏதாவது கைகி தட்டிலடா, உங்களெல்லாம் வச்சு நான் என்ன செய்ய? மெதுவாக தட்டுங்க, கை வலிச்சிட போகுது. தோத்திரம். கேளுங்க, ஒரு வாலிப தங்கச்சிக்கு இப்படி நரமாச கற்பனை டைமில் பிரசவ நேரத்தில் வலி தாங்க முடியல, வாமிட்டிங் சென்சேஷன், பயங்கர ரெஸ்ட்லெஸ்ஸாக இருந்தால் அந்த பாப்பா
உண்மையாக நடந்த சம்பவத்தை சொல்கிறேன், கவனிங்க. ரொம்ப ரெஸ்ட்லெஸ்ஸாக இருந்தா, அவளால் வாமிட்டிங்கு, சாப்பாடு பிடிக்கல, எதை எடுத்தாலும் குமட்டிக்கிட்டு அந்த ரெஸ்ட்லெஸ்ஸாக இருந்தா பாருங்க. அந்த பிரைஸ் காட். அப்போது லீவ் டைமில் அவங்க வீட்டில் இருக்கிறா, வாசலில் சில சின்ன சின்ன பிள்ளைகள்லாம் வந்து விளையாண்டுட்டுருக்கு. லீவ் டைமில் விளையாடுவாங்கள்ல, நம்ம பயல்களுக்கு சும்மாவே விளையாடுவாங்க. இப்போ தான் எல்லா அம்மா அப்பாவும் செல்ஃபோனை கொடுத்து கெடுத்து வச்சுருக்கீங்க, வீட்டுக்குள்ளேயே வச்சு கொள்றீங்க, வெளியவே விடுறது கிடையாது. வெளியே விட பயம், நம்பிக்கை இல்லை. உலகமும் அப்படி தான் இருக்குது. பாதி பேர் செல்ஃபோனை கொடுத்துட்டு சத்தம் கட்டாமல் இருந்தால் அவன் பாட்டுக்கு உருட்டிகிட்டு அலைகிறான். அவன் சாப்பிடும் போதும் செல்ஃபோனு, டேபிளில் செல்ஃபோனு, எப்பையும் செல்ஃபோனு. உங்கள் பிள்ளைகளை கெடுக்குறீங்க. தயவு செய்து சொல்கிறேன், எச்சரிப்பு. டைமை நல்லா ஸ்பெண்ட் பண்ணி பிள்ளைகள் கூட செல்ஃபோன் இல்லாமல் பேச பழகுங்க, புத்தகத்தை வச்சு காட்ட பழகுங்க. ஓகேவா? ஆமீன் சொல்லுங்க. அந்த பிள்ளைங்களாம் வெளியே அப்படியே விளையாண்டுக்கிட்டு ஜாலியாக இருக்கிறாங்க. இந்த டென்ஷன், அந்த பையங்களோட சவுண்டு இவளுக்கு இரிட்டேட்டாக இருந்ததுனால தூங்க முடியலை, கஷ்டப்பட்டுட்டு இருந்தா. வெளியே வந்து பார்த்தா அந்த பிள்ளைங்க இந்த கோலி குண்டு விளையாண்டுட்டு இருந்தாங்க, கண்ணாடி கோலி குண்டு. அதனால இவ பார்த்தா இவனுங்களை ஓட விடணுமேன்னு சொல்லிட்டு எவ்வளவு ஆக்ரோஷத்தில் கோலி குண்டு ஒரு பாக்கெட்டை கடையிலேருந்து வாங்கிட்டு வர சொல்லி அதை மண் சட்டியை போட்டு வறுத்து அந்த 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 கோலி குண்டை சுட சுட ஆக்கி கட்டியை பிடிச்சிட்டு பையங்கள்லாம் விளையாண்டுருக்காங்க, குட்டி குட்டி பிள்ளைங்க. அதை தூக்கி ரோட்டில் எரிஞ்சு ஒரு நிமிட்டு சிரிச்சிட்டு சத்தத்தை கொடுத்த உடனே அந்த கோழிக்குண்டை பிள்ளைகள் பார்த்துட்டு வேக வேகமாக ஓடி வந்து கோழிக்குண்டின் மீது கை வைத்த போது கைகள் எல்லாம் பச்சிலம் பிள்ளைகளுடைய கை அவிந்து போனது. அப்புறம் அந்த பொண்ணு சிரிச்சுட்டே உள்ளே போனா, இனிமேல் விளையாடுவீங்களா அப்படின்னு சொல்லி சிரிச்சுட்டே உள்ளே போயிட்டா. இது நடந்து ஒரே வாரத்தில் பிரசவ நேரம் வந்தது. பிள்ளை பெற்றா, ஒரு ஆண் மகன், அழகான பிள்ளை பெற்றா. பிள்ளை பெற்று நல்லா அழுகுது, பிள்ளை சிரிக்குது, ரொம்ப சந்தோஷம். ஆனால் டாக்டர் உத்து கவனிக்கிறாங்க, ஏதோ ஒரு வித்தியாசத்தை பார்த்துட்டே இருக்கிறாங்க. திடீர்னு பார்த்தா அவனுடைய 2 கையும் பை இப்படியே பிடிச்சிட்டே இருக்கிறான், கொஞ்சம் கூட திறக்கவே இல்லை. டாக்டர்ஸ் ட்ரை பண்ணி பார்த்தா ஒவ்வொரு விரலும் கையோடைய ஒட்டியே பிறந்தது அந்த பையனுக்கு. அவள் அடங்கி போயிட்டா. அந்த பிள்ளைகள் கையை கோலி குண்டை பிடிச்சதனுடைய கை வெந்து போனதுனால அவளுக்கு பிறந்த குழந்தை எப்படி இருந்தது, கை இப்படியே இருந்தது. அழுதா. டாக்டர்ஸ் ஆப்ரேஷனே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. நாட்கள் போனது. 2வது பிள்ளையின் பிரசவ நேரம் வந்தது. 2வது பிள்ளையாவது நல்லா பிறக்கணும் பயந்தோடு இருந்தார். 2வது பிள்ளை அதே போல பிறந்தது. 2 பிள்ளைகளும் கைகள் ஒட்டியே பிறந்தது. அவள் எதை விதைத்தாலோ அதையே அறுப்பா. நீங்க மாம்சத்திற்கு விதைத்தால் அதனுடைய பலனை அறுப்பீர்கள், ஆவிக்கென்று விதைத்தால் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பீர்கள். அல்லேலூயா. ரொம்ப கவனமா இருக்கணும். விளையாட்டு காரியமே இல்லை இந்த கடைசி காலம். எப்படி விதைக்கிறீங்களோ அதுக்குரிய பலனை கர்த்தர் உங்களுக்கு தருவா. எதை விதைக்கிறீங்களோ அதனுடைய பலனை நீங்கள் ருசிப்பீர்கள், அனுபவிப்பீர்கள் என்று தான் வேதவசனம் சொல்லுகிறார். சரி, இந்த இரவு அறுப்பு காலத்தை நாம் சுதந்தரிக்க வேண்டும். அறுவடை காலம் நமக்கு முன்னாடி வைக்கப்பட்டிருக்கிறது. The season of harvest is appointed. எனக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. அப்படின்னா இனிமே தான் வரப்போகுதுன்னு அர்த்தம். கர்த்தர் எனக்கு முன்னாடி ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறார். I am ready to receive. என்னுடைய ஆசீர்வாதத்தை நான் சுதந்தரிக்க போகிறேன். எப்படி சுதந்தரிப்பது? அதுதான் என்னுடைய செய்தி. வேகமா ஒரு 25 நிமிஷத்துல பாயிண்ட் மாத்திரம் தான் சொல்லுவேன். எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கெல்லாம் நேரம் கிடையாது. ஆமா, என்னோட வேகமாய் திருப்புங்க. யோசுவாவின் புஸ்தகம் அதனுடைய 3ஆம் அதிகாரம் அதனுடைய 14 16 வசனத்தை நீங்க வாசித்து பார்ப்பீர்களானா, யோர்தான் கரை புரண்டு ஓடிக்கொண்டிருந்தது. ஆனால் அது அறுவடை காலமா இருந்தது என்று வேதவசனம் சொல்லுகிறது. நீங்க ஒன்ன புரிந்துக்கோங்க. அறுப்பு என்பது கம்பீரம், அறுப்பு என்பது மகிழ்ச்சி, அறுப்பு என்பது சேர்த்து வைக்கிறது, அறுப்பு என்பது திரும்ப பெற்றுக்கொள்ளுகிறது, அறுப்பு என்பது பிரதிபலன், அறுப்பு என்பது விதைக்காததையும் கம்பீரமாய் அறுக்கிற ஒரு ஆசீர்வாதம். அறுப்பு நமக்கு ஒரு சேர்த்து வைக்கிற நன்மை. எல்லாமே சந்தோஷமா இருக்கு.
இருக்கு, மகிழ்ச்சியா இருக்கு. அறுப்பு காலத்துக்கு முன்பாக கிபியோனியர்களின் நிமித்தம் கொண்டு போட வேண்டிய சில காரியங்கள்னு சொன்னேன். சிலதை மறிக்க ஒப்பு கொடுக்கணும். ஆனா அறுப்பு காலம் யோர்தான் கரை புரண்டு ஓடிக்கொண்டிருந்தது. அறுப்பு காலத்தை சுதந்திரிக்கணும்னா பிரச்சனை தான் முன்னாடி வரும், போராட்டம் முன்னாடி நிற்கும், கம்பீரமா எழும்பி நிற்கும். ஆனாலும் நீங்கள் சோர்ந்து போகாதிருங்கள். கர்த்தர் நமக்கு முன்பாக ஒரு பெரிய அறுவடை காலத்தை தேவன் நியமித்து வைத்திருக்கிறார். நல்ல கைகளை தட்டி ஒரு நிமிஷம் ஆமென். கம்பீரமான அறுப்பின் காலத்தை தேவன் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. சரி, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த அறுப்பு காலம் யோர்தான் கரை புரண்டு ஓடியது. சரி, அப்ப யோர்தான ஒரு குவியலா நிறுத்தி கொண்டிருக்கிற யோர்தான் ஒரு குவியலா நின்றது. தடை பண்ணிட்டு இருக்கிற யோர்தான் ஒரு குவியலா நின்றது அப்படின்னு வேதவசனம் சொல்லுகிறது. அப்படின்னா ஒரு குவியலாய் நிற்கிறதற்கு, இந்த அறுவடை காலத்தை சுதந்திரிக்கிறதற்கு என்ன செய்தார்கள்? ஆண்டவர் ஒரு ஆலோசனை கொடுக்கிறார். எப்பொழுதுமே எல்லா விஷயத்துக்கும் ஒரே ஸ்ட்ராட்டஜியை கர்த்தர் பயன்படுத்த மாட்டார். எல்லா இடத்துக்கும் ஒரே யுக்தியை பயன்படுத்துகிற தேவன் அல்ல. செங்கடலை பிளக்கிறதற்கு கோலை நீட்டுன்னு சொல்லுவார். எரிகோவை விளத்தல்கிறதற்கு உடன்படிக்கை பெட்டியை தூக்கிட்டு ஆசாரியர்கள் எரிகோவை சுற்றி வாங்கன்னு சொல்லுவார். 7 முறை 7வது முறை 7 முறை சுற்றி வாங்கன்னு சொல்லுவார். சில காரியத்தில் பேசும்பாரு, சிலதை அடியும்பாரு. எல்லாத்துக்கும் எல்லா யுக்திக்கும் எல்லா காரியத்தையும் ஒரே யுக்தியை பயன்படுத்த மாட்டார். நம்ம சில நேரம் ஆண்டவருடைய சிந்தனை எப்படிதான் இருக்கும் நினைச்சு பழைய காரியத்தில் ஆலோசனை கொடுத்ததே அடுத்த காரியத்திலையும் உங்க ஆலோசனையை பயன்படுத்தக்கூடாது. ஆண்டவர் ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு விதமாய் நமக்கு போதித்து நடத்துகிறவர். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன் மீது என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன்னு சொல்லுவா. ஒரு சில காரியத்தில் ஒரு விதமா செய்ய சொல்லுவா. ஒரு நேரம் நீ ஒரு நிமிஷம் காலி பண்ணும்பாரு, ஒரு நிமிஷம் கல்லை எரியும்பாரு, ஒரு நிமிஷம் விட எரியாதன்னு சொல்லுவார். ஒரு நேரம் விழுந்து கிடம்பாரு, ஒரு நேரம் ஓடும்பாரு, ஒரு நேரம் பின்தொடரும்பாரு, ஒரு நேரம் அமர்ந்திரும்பாரு, ஒரு நேரம் ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு நேரத்தில் நீங்கள் காத்திருந்து கேட்கும் போதுதான் கர்த்தர் அறுப்பு காலத்தை சுதந்திரிக்கக்கூடிய ஆலோசனையை தேவன் தருவார். அறுப்பு காலத்தில் யோர்தான் கரை புரண்டு ஓடுகிறது. அப்பொழுது ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தை என்ன? உடன்படிக்கை பெட்டியை தூக்குகிற ஆசாரியர்கள் யோர்தானிலே கால் பட்ட மாத்திரத்தில் யோர்தான் ஒரு குவியலாய் நின்றது. ஆண்டவர் யோர்தானின் அறுப்பு காலத்தில் அங்க ஒரு குவியலாய் நின்ற பின்பு ஜனங்கள் அந்த மரண நதியாகிய யோர்தானை கடந்து அறுப்பு காலத்தை அவங்க சுதந்திரித்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அவர்கள் போய் நன்மையை பெற்றார்கள். அப்படின்னா ஒரு ஆசாரியன் தேவைப்படுறான், ஒரு உடன்படிக்கை பெட்டி தேவைப்படுது. ஆசாரியன் இருந்தா தான், உடன்படிக்கை பெட்டி இருந்தா தான் யோர்தான் ஒரு குவியலா நிற்கும். நான் யோர்தானை கடந்து அறுப்பு காலத்தை சுதந்திரிக்க முடியும். அப்படின்னா யார் ஆசாரியர்கள்? வேதம் என்ன சொல்லுகிறது? புதிய ஏற்பாட்டில் யார் ஆசாரியர்கள்? பழைய ஏற்பாட்டில் யார் ஆசாரியர்கள்? புதிய ஏற்பாட்டில் வேதம் சொல்லுகிறது, வெளிப்படுத்தினல் 1:6, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டவனே அவன் ராஜரீக ஆசாரிய கூட்டமாய் இருக்கிறான். ராஜரீக ஆசாரிய கூட்டம். ஏசப்பா இரத்தத்தினால கழுவப்பட்டிருக்கீங்களா? பாவம் மன்னிக்கப்பட்டிருக்குதா? அப்ப நீங்க தான் ஆசாரியர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த இடத்துல இருக்கிற எல்லாரையும் கர்த்தர் பார்த்து சொல்லுகிறார், யார் புதிய ஏற்பாட்டில் ஆசாரியர்களா? இயேசுவின் இரத்தத்தில் கழுவப்பட்டு பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்ற ஒவ்வொருவரும் ஆசாரிகள் என்று போடப்பட்டிருக்கிறது. ஆமென், அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென், ஆமென். அப்ப பழைய ஏற்பாட்டில் ஆசாரியர்களை எப்படி ஆண்டவர் கண்டு கொண்டா? ஆண்டவர் பேசுறாரு, ஆரோன்ட்ட சொல்றாரு, எப்பா ஒன்னதான் சொல்லி அவனை செலக்ட் பண்ணும் போதே ஜனங்கள் ஆரோனுக்கு விரோதமாய் முறுமுறுத்தார்கள். உடனே வேதம் சொல்லுகிறது, கோத்திரத்துக்கு ஒரு கோலை எடுத்துக்கொண்டு சாட்சியின் பெட்டியில, என்னாகமும் 17ஆம் அதிகாரத்தில் 4-8 வசனத்தில் வேதம் சொல்லுகிறது, கோலை சாட்சியின் பெட்டியில வைத்த போது, பெட்டிக்கு அருகில வைத்த போது ஒரே இரவிலே அந்த கோல் துளித்தது, பூத்தது, காய்த்தது, பலனினால் நிரப்பி தேசத்தை ஆசீர்வாதமாய் மாற்றும்படி கர்த்தர் ஆரோனை தெரிந்து கொள்ளுகிறார். அப்படின்னா ஒன்னு தெரிஞ்சுக்கோங்க, என்னைக்கு அறுப்பு காலத்தை சுதந்திரிக்க கர்த்தர் உங்களை பயன்படுத்த
ஆரம்பிக்கிறாரோ, உங்களை பயன்படுத்த ஆரம்பிக்கிறதுக்கு அடையாளமே எதிர்ப்பு தான் வரும். எழுப்புதலுக்கு கர்த்தர் உங்களை பயன்படுத்துறாரா, ஆசீர்வாதமா கர்த்தர் உங்களை பயன்படுத்த விரும்புறாரா, உங்களுக்கு அடையாளம் என்ன தெரியுமா? புதிய ஏற்பாட்டில் இரத்தத்தினால கழுவப்பட்டிருப்பீங்கன்னா, பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் சொல்லுகிறார் அடையாளம் ஆசாரியனுக்கு எதிர்ப்பு. எழுப்புதல்னால என்னதுதான் எதிர்ப்பு. நீங்க யோர்தானை கடக்க பண்ணுகிற ஆசாரியர்களாயிருப்பீர்களானா, அறுப்பு காலத்தை அடுத்த தலைமுறை சுதந்திரிக்க பண்ணுகிற ஆசாரியர்களா இருப்பீங்கன்னா, உங்களுக்கு வர்றது என்னதான் தெரியுமா? எதிர்ப்பு. சொந்த ஆட்களை எதிர்ப்பாங்க, கூட இருக்கிற ஆளை எதிர்ப்பாங்க, சபையிலே எதிர்ப்பு வரும், தேசத்தில் எதிர்ப்பு வரும், ஊழியக்காரங்க மூலியமாக எதிர்ப்பு வரும், விசுவாசிகள் மூலியமாக எதிர்ப்பு வரும். அவுட் சைட் பீப்புள் மூலியமாக ஆரோனுக்கு எதிர்ப்பே கிடையாது. இன்சைடு அதே ஜனங்கள் தான் ஆரோனை எதிர்த்தார்கள். ஆனால் முறுமுறுப்பையும் கர்த்தரே அடக்க பண்ணி அவன் கோலை ஒரு இரவிலே துளிர்க்க காய்க்க பூக்க பலனினால் நிரப்ப கர்த்தரால் பண்ண முடியும். உங்களை கர்த்தர் பயன்படுத்த முடியும். உங்களை பயன்படுத்த முடியும். உங்களை கர்த்தர் இந்த இரவுல பயன்படுத்த முடியும். இனி வரும் நாட்களில் கர்த்தர் உங்களை பயன்படுத்த முடியும். எழுப்புதல் காலத்தில் தேவன் நம்மை பயன்படுத்துவார். எதிர்ப்பு வந்தா சோர்ந்து போகாதீங்க. எதிர்ப்பு வந்தா தளர்ந்து போகாதீங்க. உங்க பாட்டுக்கு விதைச்சுக்கிட்டே இருங்க. எதிர்ப்பு தான் உங்களுக்கு முதல் அடையாளம். அல்லேலூயா. சரி, நான் விடுறேன். அடுத்த ஒரு காரியத்தை வேகமாக சொல்லி நான் ஜெபிக்க போகிறோம். சரி, இப்போ உடன்படிக்கை பெட்டியை தூக்கணும். உடன்படிக்கை பெட்டி தேவை. எபிரேயர் 9ஆம் அதிகாரம் சொல்லுகிறது, உடன்படிக்கை பெட்டிக்குள்ள ஆரோனின் தளிர்த்த கோல், மண்ணா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம், கற்பலகை அங்கே இருந்தது. இல்லை, இந்த பெட்டியை தான் சுமக்க கர்த்தர் சொல்றார். இந்த பெட்டியை நீங்கள் சுமந்து யோர்தானில் கால் வச்சா போதும். பின்னாடி இருக்கிறாங்க பாருங்க, 2000 முழம் பின்ன தள்ளி ஜனங்கள் இருக்காங்க பாருங்க, அவங்க அறுப்பு காலத்தை சுதந்தரிப்பார்கள் என்பதாக. இப்போ ஆசாரியன்னா யாருன்னு நான் சொல்லிட்டேன். இன்னும் பல காரியம் இருக்கு, அதை நான் சொல்ல நேரம் இல்லை. அப்போ இந்த உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்கள் கால் படணும். அப்படின்னா சுமக்கிற காரியங்கள் ரொம்ப முக்கியம். இல்ல, எழுப்புதல்ல அறுவடையை சுதந்தரிக்கணும்னா சுமக்கிறது ரொம்ப முக்கியம். ஏன் சுமக்கிறது முக்கியம்? எப்படி சுமக்கணும் அப்படின்னா, எல்லாத்துக்கும் கர்த்தர் ஒரு ப்ரொசீஜர் வச்சிருக்கிறார். படிக்கிறதுக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்கு. ஆமாம், எல்லாத்துக்கும் ஒரு ப்ரொசீஜர். சமைக்கிறதுக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்கு. எல்லாத்துக்கும் ஒரு ஒழுங்குமுறையை கர்த்தர் நமக்கு வச்சிருக்கிறார். அப்போ பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்களுக்கும் சில ஒழுங்கை கர்த்தர் வச்சிருக்கிறார். ஆனா வேதவசனம் சொல்லுகிறது, 1 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம், இது 2 வேத பகுதியிலும் வாசித்தா, பெட்டியை சுமந்து கொண்டு போகிற ஆசாரியர்கள் வந்தபோது பெச்சிமேஷ மனுஷர்கள் அந்த அறுப்பு காலமாக இருந்தது, அவர்கள் சந்தோஷப்பட்டு மகிழ்ந்து களி கூர்ந்தார்கள் என்பதாக. ஆனா அதே பெச்சிமேஷ மனுஷர்களுக்கு உடன்படிக்கை பெட்டியை எட்டி பார்த்ததினாலே கர்த்தர் அடித்தார். அப்பொழுது 80,000க்கும் 500க்கும் அதிகமான பேர் ஒரே நேரம் மரித்து போனார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரத்தில் ஊசா கையை நீட்டி பெட்டியை தொட பார்த்தான், கர்த்தர் அடித்தார். ஏன் அடிக்கிறார்? ஏன் ஆண்டவரே, பெட்டியை சுமக்க வேண்டியவர்கள் தானே, ஏன் இந்த பெட்டியை சுமக்கக்கூடிய நேரத்தில் ஏன் அடிக்கிறீங்க? ஏன் அடி விழுகிறது அப்படின்னா, there is a procedure, there is a principle. எல்லாத்துக்கும் கர்த்தர் ஒழுங்க வைக்கிற ஆண்டவர். வேதத்தை வாசித்து பாருங்க. 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் அதனுடைய 13ஆம் வசனத்தில் வாசித்தா இப்படி இருக்கிறது, முதலில் நீங்கள் அதை சுமக்காத போனபடினாலும், நியாயமானபடி அதை நீங்கள் கை கொள்ளாமல் போனபடினாலும் கர்த்தர் நமக்குள்ளே அடிவிழ பண்ணினார். முதல்ல நீங்க சுமக்காம போனதுனால, ரெண்டாவது கை கொள்ளாம போனபடினால கர்த்தர் நமக்குள்ள அடிவிழ பண்றார். ஏன் என்னால சுதந்திரிக்க முடியல, அறுவடை காலத்தை பார்க்க முடியல? காரணம் என்னன்னா, வேதம் ஒண்ணுதான் சொல்லுகிறது, முதல்ல நீங்க சுமக்காத போனபடியா, நியாயமானபடி கை கொள்ளாமல் போனபடியா. அப்படின்னா எத்தனை காரியத்தை ஆண்டவர் சொல்ல வர்றார், எதை சொல்ல வருகிறார் அப்படின்னா, பெட்டியை சுமக்கிறதற்கு சில ஒழுங்குமுறையை கர்த்தர் வைத்திருக்கிறார். நான் ஒரு 7 வார்த்தையை வேகமா சொல்றேன், குறிச்சுக்கோங்க. அப்ப பெட்டியை சுமக்கிற சில ஆசாரியர்கள் சுமக்கிறத கரெக்டா சுமந்தாதான் கர்த்தர் அறுப்பு காலத்தை சுதந்திரிக்க முடியும். ஏன் கர்த்தர் அடித்தார்? ஏசப்பா அடிக்கிறவரா? பிதா அடிக்கிறவரா? அடிப்பாரா?
அடிக்கிற இயேசு பிடிக்குமா உங்களுக்கு? பிடிக்காது. பிடிக்காது. பிடிக்குமா பிடிக்காதா? சத்தமா சொல்லுங்க. இன்னைக்கு நைட்டே கேட்ட போடுவார் பாருங்க. ஓகேவா? எப்பயுமே சிச்சிக்கிற தகப்பன் தான் நம்மை நேசிக்கிறவ. நம்ம ஏசப்பாவுக்கு, நம்ம கர்த்தருக்கு ஒரு பேர் இருக்கு. எசேக்கியேல் 7:9 என்ன ஏன் பார்க்குறீங்க? பைபிள் கிடையாது உங்கள்கிட்ட? திறந்து பார்க்க மாட்டீங்களா? கொண்டு வரலையுங்கிறீங்களோ? தோத்திரம் சும்மா வந்துட்டேங்கிறீங்களா? எசேக்கியேல் 7:9 பின்பகுதி சொல்லுகிறது, அடிக்கிறவராய் இருக்கிற கர்த்தர் இல்ல. இப்படிலாம் அவருக்கு ஒரு பேர் இருக்குன்னு உங்களுக்கு பைபிள்ல இருக்கா? என் பைபிள்ல இருக்கு. உங்க பைபிள்ல இருக்கா? இருக்கு. நம்ம அப்பா அடிக்கிறவராகிய கர்த்தராம். அப்பாடி, ஓஹோ, நம்மால அடியெல்லாம் விடுவார் போல இருக்கு. இயேசுவே ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது சாட்டையை எடுத்து அடிச்சுட்டு தான் ஊழியத்தை ஆரம்பிச்சாரு. ஊழியத்தை முடிக்கும் போது சாட்டையை எடுத்து அடிச்சுட்டு தான் ஊழியத்தையே முடிச்சாரு. இதுக்கு வராதுன்னு எனக்கு தெரியும். இயேசு உங்களை விசாரிக்கிறவரானபடியா உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மீது வைத்து விடுங்கள், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் கண்ணீரெல்லாம் கர்த்தர் துடைப்பார், உங்களை இருதயத்தில் அணைத்து கொள்ளுவார், உங்களை முத்தம் கொடுப்பார். தூக்குவார், தாளாட்டுவார், சிராட்டுவார், கடைபிடிப்பார், ஊட்டுவார். எத்தனை பேர் பிடிக்குது? அதுவும் தேவைதான். அடிக்கடி சொல்கிறேன்ல, பிரசங்கத்தில் சொல்கிறேன், நம்ம வேத புத்தகத்தில் 50% தீர்க்க தரிசனம், 30% சரித்திரம், 17% நிருபம், 3% தான் ஆறுதல். இன் ஹோல் பைபிள் 50% என்னது இருக்கு? ப்ராஃபஸி. 30% ஹிஸ்ட்ரி, 17% லெட்டர், நிருபம். 3% தான் ஆறுதல். ஆனால் ஆறுதல் பேசினா தான் நமக்கு பிடிக்குது. தப்பு இல்லை, நமக்கும் தேவைப்படும். எல்லாம் சோர்ந்து போகும்போது நம்மளை தட்டி விடுறதுக்கு ஆள் தேவைப்படும், அதெல்லாம் செய்வார். ஆனாலும் ஆண்டவர் அதிகமாக சபையில் செய்கிறது என்ன தெரியுமா? வேதத்தில் இயேசு பேசின வார்த்தையெல்லாம் ஒவ்வொன்றும் ஈட்டிப்பாயிற மாதிரி தான் இருக்கும். பார்த்துருக்கீங்களா? இயேசு பேசின பிரசங்கத்தெல்லாம் நீங்கள் கேட்டு பாருங்கள், ஈட்டிப்பாயிற மாதிரி தான் இருக்கும், ஷார்ப்பாக இருக்கும், அடி வெளுத்துருவார் நம்ம ஆண்டவர். ஆனால் நம்ம ஏமாற்றிட்டு அலைகிறோம். இந்த ஆறுதலை பேசி பேசியே கண்ணீரெல்லாம் துடைப்பார். கண்டிப்பாக அவரை தவிர வேறு யாருமே துடைக்க முடியாது. தோத்திரம் சொல்லுங்க, தப்பே கிடையாது. கண்டிப்பாக துடைப்பார். எத்தனை வருஷம் துடைச்சிக்கிட்டே இருக்க போகிறார் உங்களுக்கு? நீங்கள் ஒரு அழுகா மூஞ்சி, நீங்கள் ஒரு ஊத்த மூஞ்சின்னு அவருக்கு தெரியும். நீங்கள் வாழ்க்கை முழுசும் மூக்க பிடிச்சி தான் இழுக்க போறீங்க. ஆனாலும் அவர் சோர்ந்து போகாமல் 2 அடியை போட்டால் அழுகையை நிப்பாட்டிடும். சில பிள்ளைகள் பார்த்துருக்கீங்களா? அப்படி தான் நம்ம ட்ரீட்மெண்ட்டு. இது உங்களுக்கு பிடிக்காதுன்னு எனக்கு தெரிஞ்சும், ஆனாலும் அதுதான் பேச போகிறேன். பாயிண்ட்டை குறிச்சுக்கோங்க. அப்போ ஏன் கர்த்தர் அடிக்கிறார்? அப்போ தட் இஸ் a ப்ரொசீஜரில் அடிக்கிறார். அப்போ அடிக்கிறவராகிய கர்த்தர் ஏன் முதல்ல ஊசாவுக்கு அடி விழுந்தது? ஊசாவுக்கு ஏன் கர்த்தர் முதல்ல அடித்தார்? பாயிண்ட்டை குறிச்சுக்கோங்க. எப்பயுமே ஊசா, இங்கே பாருங்க, ஊசா என்பவன் ஒரு ஆசாரிய வகுப்பை சேர்ந்தவன். அவங்க அப்பா பேர் என்னது? எவனா இருந்தா எனக்கு என்ன அப்படிங்கீங்களா? ஏலியா. எப்பயா ஆனா ஊசாவுக்கு அப்பா ஏலி இதை அடாப்டடா பண்ணிட்டாரான்னு தோத்திரம். ஊசா அப்பா யாரு? ஒரு ஆசாரிய வகுப்பை சேர்ந்தவன் அபினதா. ஊசாவுடைய தம்பி பேர் என்ன? அகியோ. சொல்லுங்க. அப்பா பேர் அபினதா, தம்பி பேர் அகியோ, அண்ணன் பேர் ஊசா. இவன் என்ன கோத்திரத்தை சேர்ந்தவன்? மெராரியர் கோத்திரத்தை சேர்ந்தவன். மெராரியர் கோத்திரத்தை சேர்ந்தவனுக்கு ஆண்டவர் 8 இங்க பாருங்க 8 மாடு 4 வண்டியை கொடுத்திருந்தார். 8 மாடு 4 வண்டி. மெராரியர் கோத்திரத்தார் ஒரு நாளும் பெட்டியை சுமக்க கூடாது.
கெர்சோனியர் சுமக்க கூடாது, கோகாத்தியர் தான் சுமக்கணும். கோகாத்தியருக்கு 4 மாடு 2 வண்டி கொடுத்திருந்தார். எல்லாம் பரிசுத்த தட்டுமுட்டுகளையும் திரைச்சேலைகளையும் சுமந்து வர்றது தான் இவங்களுக்கு வேலை. தோல்ல சுமக்கிறது வேலை கோகாத்தியர் வேலை. அப்படின்னா வேலையே கோகாத்தியர் செய்யற வேலைய மெராரியர் கோத்திரத்தை சேர்ந்த ஊசா பெட்டியை சுமக்கிறதுக்கு வண்டியில தூக்கி வச்சான். அதான் அடி. அப்படின்னா என்ன அர்த்தம்? அடுத்தவன் வேலை இவன் என்ன செய்யறான்? வாலண்டியரா உள்ள கொண்டு மூக்க நுழைக்கிறான். நான் என்ன சொல்ல வர்றேன்? அவன் வேலையை அவன் செய்யுங்கிறேன். அடுத்தவன் குடும்பத்துக்குள்ள மண்டையை நுழைக்காதேங்கிறேன். அடுத்தவன் வாழ்க்கைக்குள்ள மண்டையை நுழைக்காதேங்கிறேன். ஆமென் சொல்லுங்க. அம்மாமார்களுக்கு ஒரு, இந்த நாகர்கோவில் அம்மாமார்களுக்கு ஒரு எச்சரிக்கை. பிள்ளைய கல்யாணம் முடிச்சு கொடுத்துட்டு பிள்ளைக்குள்ள வாழ்க்கைக்குள்ள மண்டையை விட்டீங்க போட்டுருவாரு. இல்லையா சொல்லுங்க. கல்யாணம் முடிச்சு கொடுத்துட்டா சத்தம் கட்டாம இருக்கணும். அவன் குடும்பத்துக்குள்ள கையை நுழைச்சி காலை நுழைச்சி நீ இங்க வா, மாப்பிள்ளை இங்க கூட்டு வா, ஏதாவது சொல்ற சேட்டை பிள்ளைய பிரிக்க வைக்கணும்னு நினைச்சீங்க, அடி விழும். எச்சரிக்கை. வராத. சில கிளவியெல்லாம் கருத்தை தூக்கிட்டா நல்லா இருக்கும் போல இருக்கு. பிள்ளைகளை வாழவே விடுறது கிடையாது. இங்க வா இங்க வா இங்க வா. உனக்கு கட்டி கொடுத்துட்டு சத்தம் கட்டாம இருக்க கிடையாது. காலு மண்டைகளையும் பார். காலையிலிருந்து போனை அடிச்சு பேசிக்கிட்டே இருக்க வேண்டியது பிள்ளைகிட்ட. புருஷன் கூட அவ எப்ப பேசுவா? தெரியாம தான் கேட்க. சோறு வச்சியா, குழம்பு வச்சியா, துணி துவைச்சியா, சட்டியை கவுத்தினியா, குளிச்சியா, வச்சியா, என்ன ட்ரெஸ் எடுத்த, ஏன் மூஞ்சி போச்சு, ஏன் இப்படி வாய் சத்தம் மிச்சமா இருக்கு, ஏன் உங்க அம்மா, எனக்கு தெரியும் அந்த கிளவியை பத்தி இந்த கிளவி சொல்றது. ஏதோ கிளியோபட்ரா மாதிரி, அது ஐஸ்வர்யா ராய் மாதிரி ஆளுகளை தயவு செய்து சொல்லிட்டேன். கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு திரும்பி ஆன்லைன்லையும் போகிறதுனால எச்சரிக்கிறேன். இங்கே பாருங்க, பிள்ளை வாழ்க்கைக்குள்ள உள்ள நுழைஞ்சு அடி வாங்குற வேலையை முதல்ல விட்டுருங்க. கத்தர் அடிச்சாருன்னா வேற மாதிரி போயிடும். கல்யாணம் ஒன்று முடிச்சு கொடுத்துட்டா சத்தம் கட்டாமல் இருக்க பழகணும். அடுத்தவன் குடும்பத்துக்குள்ள கையை நுழைச்சிட்டு இங்க வான்னு சொல்லி வாழ்க்கை வாழ வைக்கிற எந்த அம்மாவா இருந்தாலும் சரி, எந்த தகப்பனா இருந்தாலும் சரி, எச்சரிக்கை. அடி விழும். ஏன் கத்தர் அடிச்சார்? அவன் மேலே அவன் செய்யறது கிடையாது, வாழ விடுறது கிடையாது. இந்த கிளவி போற வரைக்கும் கூட வச்சிருப்பா மகளை. கத்தர் ஜீவன் எடுத்தா அவன் மகளை யார் பாப்பா? ஏற்ற துணைன்னு உன்னை இணைச்சு வச்சிருக்கோம்ல சர்ச்சில். இது வரைக்கும் துணை இல்ல. என்னைக்கு ஒரு புருஷனை கொடுக்கணும், அவன் தான் ஏற்ற துணை, நீங்க துணை இல்ல. புரியணும். பிள்ளைய வாழ விடுறது கிடையாது, மருமகளை வாழ விடுறது கிடையாது. சில பயல்க எங்க அம்மா பேச்சாச்சும் கேட்பேன். ஏல நீ எதுக்கு கல்யாணம் முடிச்ச? நீ கல்யாணம் முடிக்காமலே இருக்கலாம்லட. அம்மா பேச்ச கேட்கறதுக்காக உனக்கு கல்யாணம் முடிச்சு வச்சாங்க. ஒழுங்கு மரியாதையா கல்யாணம் முடிச்சா அம்மா அப்பா கிட்ட கேட்கணும். ஆனா முடிவு நீ உன் மனைவி தான் எடுக்கணும். இதுக்கெல்லாம் கை தட்டியிருப்பீங்கன்னு நினைச்சேன். கை தர கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் குத்துற மாதிரி இருந்துச்சுன்னா கத்தர் கரெக்டா பேசுறாருன்னு அர்த்தம். அல்லே முடிய மாட்டுக்குப்பா. பிள்ளைய பிரிச்சு வைக்கிறது. டைவர்ஸ் கொடு, நோட்டீஸ். உனக்கு நோட்டீஸ் அனுப்புவார் பாரு அவரு. தெருவில் நிக்க போற பிள்ளைய பிரிச்சு வச்சு விளையாடுற. வாழ விடுங்க பிள்ளைகளை. உள்ள நுழைய கூடாது. அவன் வேலையை அவன் தான் செய்யணும். ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. எங்க பார்த்தாலும் பிரிஞ்சு கிடக்கு, எங்க பார்த்தாலும் பிரிவினை, எங்க பார்த்தாலும் பிரிவினை, எங்க பார்த்தாலும் டைவர்ஸ். யார் டைவர்ஸ்? எல்லாம் கர்த்தருடைய பிள்ளைகள் தான் டைவர்ஸ். வேதனையா இருக்கு எனக்கு. ரெண்டாவது, ஏன் கர்த்தர் அடிச்சார் தெரியுமா? ஏன் அடிச்சார் தெரியுமா? முதலில் அவன் சுமக்காத போனபடியா. பெட்டியை சுமக்கணும், வண்டியில வைக்க கூடாது. சுமக்க வேண்டியதை சுமக்கணும். எதை செய்யணுமோ கர்த்தர் சொன்ன வார்த்தை. இங்க பாருங்க, எரிகோவை சுற்றி வர்றதும் 7 நாளில் சுற்றி வந்து 7வது முறை 7 முறை சுற்றி வர்றதுலாம் மேட்டர் இல்லை. ஏசப்பா சொன்னார்னா, தேவன் சொன்னார்னா எரிகோ விழும். நீங்கள் கீழ்ப்படுகிறீங்களான்னு கர்த்தர் பாப்பா. முதல்ல நீங்கள் சுமக்கலை, சொன்னதை செய்கிறதுக்கு தான் கர்த்தர் நம்மளை வச்சிருக்கிறா.
இஷ்டத்துக்கு செய்யறதை வைக்கிறதுக்கு கர்த்தர் நம்மளை அழைக்கல. எதை சொன்னாரோ அதை செஞ்சா போதும், இல்லைன்னா அடி விழும். மூணாவது ஏன் அடிச்சார் தெரியுமா? அவர்கள் ஒரு புது ரதத்தில் ஏற்றினார்கள். புதுசா எதையும் கர்த்தர் நம்ம செய்ய சொல்லல, பழசதான் செய்ய சொல்றார். இதுல உள்ளதை செஞ்சா மட்டும் போதும், எதையும் புதுசா செய்ய தேவையில்லை. புது விதத்தில் ஆராதனை, புது விதத்தில் பிரசங்கம், புது விதத்தில் என்னத்தையும் புதுசா செய்ய தேவையில்லை. இதை செஞ்சா போதும், புது ரதத்தில். மூணாவது அதனால தான் கர்த்தர் அடித்தார். நாலாவது ஏன் கர்த்தர் அடித்தார் தெரியுமா? அகியோ பெட்டிக்கு முன்னாடி போனான். பெட்டிக்கு முன்னாடி எதுவுமே போகக்கூடாது. பெட்டிக்கு முன்னாடி பெட்டி தான் இருக்கணும். தேவன் இருப்பார், சமூகம் இருக்கும். நீ பெட்டிக்கு முன்னாடி போய் நிற்கிற. அகியோ, நீ ஆசாரிய வகுப்பை சேர்ந்தவன், நீ மெராரியர் கோத்திரத்தை சேர்ந்தவன். உன் பெட்டிக்கு பின்னாடி நீ வண்டியை வச்சுட்டு நீ தானடா வரணும். உன்னையவே பெட்டிக்கு முன்னாடி போக சொன்னது. கர்த்தரை எப்பொழுது எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், நான் அசைக்கப்படுவதில்லை. வேற எதுவும் எனக்கு முன்னாடி இருக்கக்கூடாது. சபை இருக்கக்கூடாது, ஊழியக்காரன் இருக்கக்கூடாது, பிசினஸ் இருக்கக்கூடாது, படிப்பு இருக்கக்கூடாது, குடும்பம் இருக்கக்கூடாது. கர்த்தர் தான் முன்னாடி இருக்கணும், இல்லைன்னா அடி விழும். அஞ்சாவது ஏன் அடித்தார் தெரியுமா? எப்பயுமே பெட்டியை சுமக்க போறதுக்கு முன்னாடி ஆசாரியர்கள் தேவனிடத்தில் விசாரிக்கணும். விசாரிக்கிறதே இல்லை. லேவியராம் 9ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. என்னாகமம் 4ஆம் அதிகாரம், என்னாகம் 7ஆம் அதிகாரத்திலாம் வீட்டில் போய் வாசிங்க. பெட்டியை எடுக்கிறதுக்கு முன்னாடி கர்த்தர்ட்ட விசாரிக்கணும். மேகம் மேலே, மகிமை உள்ள, கர்த்தர்ட்ட விசாரிப்பாங்க. விசாரிச்சதுக்கு அப்புறம் தான் பெட்டியை சுமப்பாங்க. விசாரிக்கிறதே கிடையாது, கர்த்தர்ட்ட கேட்கறதே கிடையாது. எதுவுமே பிள்ளை படிப்பா கேட்கறது இல்லை, வியாபாரமா கேட்கறது இல்லை, குடும்ப உறவா கேட்கறது இல்லை. என்ன யாரையாவது திருமண காரியம் பார்த்துட்டு அழகை பார்க்கறது, ஜாதியை பார்க்கறது, படிப்பை பார்க்கறது, பணத்தை பார்க்கறது, வரதட்சணை நல்ல காரு கொடுக்குறாங்க, லட்சமாக கொடுக்குறான், நல்ல நகையா போடுறான், போ 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 கொஞ்சமாக குடிக்கிறான், போ. கடைசியில் சீரழிஞ்சு செங்கமுக்கவகா. கர்த்தர்ட்ட கேட்டீங்களா உங்க பிள்ளை திருமண காரியத்தை? கேட்கறதே கிடையாது. காத்திருந்து ஜோம் பண்ணி தேவ சுத்தமா பாருங்க. எதையுமே கேட்கறது கிடையாது. எல்லாம் தான் தோன்றித்தானோ, இஷ்டத்துக்கு விடப்பட்ட காட்டுக்கழுதைகள், தன்னிச்சையா விடப்பட்டவர்களை போல வாழ்றோம். தாறுமாற ஓடுகிற பெண்ணொட்டகத்தை போல வாழ்றோம். ஒரு தரையால் கர்த்தர்ட்ட உட்கார்ந்து நான் படிக்கவா ஆண்டவரே, இதை படிக்கவா, இந்த காலேஜுக்கு போகவா, இந்த வேலைக்கு போகவா, இந்த திருமண காரியத்தில் நீங்க என்ன சொல்றீங்க? ஒரு வசனத்தை கேட்டிருப்பீங்களா? ஒரு ஆலோசனை ஆண்டவர்ட்ட கேட்டிருப்பீங்களா? உட்கார்ந்து ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் பேசுவா. கேட்கல, அதனால அடிச்சா. அடுத்து ஆறாவதாப்பா, ஆறாவது அதே 1 நாளாம் 15ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஆசாரியர்கள் பெட்டியை சுமக்கிறதுக்கு முன்னாடி தங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளணும். சுத்திகரிக்காமல் பெட்டி மேலே கையை வைக்கக்கூடாது. சுத்திகரிக்கவே இல்லை, எப்படி நீ கையை வைக்கலாம்? சுத்தம் பண்ணாமல் எப்படி நீ ஆராதிக்குள்ள நிற்கலாம்? சுத்தம் பண்ணாமல் எப்படி கம்யூனியனில் கையை நீட்டலாம்? சுத்தம் பண்ணாமல் எப்படி திராட்சை ரசத்தை வாங்கி குசிக்கலாம்? சுத்தம் பண்ணாமல் எப்படி துணிகரமாக நீ எப்படி இருக்கலாம் முடியும்? சுத்திகரிக்கணும், இல்லைன்னா அடி விழும். பரிசுத்தமாகிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். பரிசுத்தத்துக்கு எண்டே கிடையாது, முடிவே கிடையாது. ஆசீர்வாதத்துக்கு முடிவு இருக்கு, எழுப்புதலுக்கு கூட முடிவு இருக்கு, பரிசுத்தத்துக்கு முடிவே இல்லை. ஸ்பர்ஜன் சொல்றார், வில்லியம் கேரி சொல்றார், டிஎல் மூடி சொல்றார், டிடபிள்யூ டோசர் சொல்றார். இவங்கெல்லாம் சொல்ற ஒரு வார்த்தையை சொல்றேன். ஆசீர்வாதத்தை குறித்து பேசுகிறவன், பிரபலமாக வேண்டும் என்று விரும்புகிறவன் ஆசீர்வாதத்தை குறித்து பேசுவான். பிரபலமாக வேண்டாம் என்று விரும்புகிறவன் பரிசுத்தத்தை குறித்து பேசுவான். எழும்புங்க. குயவனே படைப்பின் காரணனே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி சுமக்க வேண்டியதை சுமக்கணும். தோளை சுமைக்கு கொடுக்கணும், சிலுவை சுமக்கணும், ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமக்கணும், ஆத்ம பாரத்தை சுமக்கணும், தேசத்தின் பாரத்தை சுமக்கணும். சுமக்கிறதுக்கு இன்னைக்கு எத்தனை பேர் ஒப்பு கொடுக்குறீங்களோ? உங்களுக்கு ஒன்று தெரியுமா? எல்லா ஆசாரியர்களுக்கும் நானே பங்கு சுதந்திரன் கர்த்தர் சொன்னார். எல்லா கோத்திரத்துக்கும் பட்டணம் கொடுக்கப்பட்டுச்சு, ஆனால் ஆசாரியர்களுக்கு பட்டணம் கொடுக்கல. ஆனால் கடைசியில் கர்த்தர் சொன்னார், எல்லா பட்டணத்தினுடைய தசம பாகம் ஆசாரியர்கள் கொடுத்தாரு. மற்றவனுக்கு கொடுத்த பட்டணத்தை விட ஆசாரியனுக்கு கொடுத்த பட்டணம் அதிகமாக இருந்தது.
அதே போல தான் கெர்சோனியருக்கு, மெராரியர், கோகாத்தியர். கெர்சோனியருக்கும் மெராரியருக்கும் 4 வண்டி 8 மாடு, 2 வண்டி 4 மாடு எல்லாத்தையும் சுமக்கிறதுக்கு கொடுத்தாரு. கோகாத்தியருக்கு ஒன்றுமே கொடுக்கல, வெறும் கம்பம் மட்டும் கொடுத்து சுமன்ட்டாரு. அவன் ரொம்ப அப்படியே அவனுக்கு வண்டி கொடுத்தாரு, மாடு கொடுத்தாரு, அவங்களுக்கெல்லாம் பட்டணம் கிடச்சிது. எனக்கு ஒன்றுமே இல்லையான்னு போது ஆண்டவர் சொன்னார், கோகாத்தியரே நீ சுமக்கிறவன், ஒன்று தெரியுமா, நீ உடன்படிக்கை பெட்டி சுமந்து நீ கால் வச்சாத்தான் யோர்தானே பிரியும். நீ காலை வச்சாத்தான் யோர்தானே புரியும். உன் கையில் தான் அதிகாரத்தையே தந்திருக்கிறேன். இந்த இரவு அப்படிப்பட்ட சுமக்கிறவர்கள் கையில் தான் கர்த்தர் பொறுப்பு தரப்போறார், தரிசனம் தரப்போறார். கை தட்டுங்க. சுமக்கிறத நான் ஒழுங்கோடு சுமக்கணும், சட்டத்தின்படி சுமக்கணும். மல்யுத்தம் பண்ணுகிறவன் சட்டத்தின்படி மல்யுத்தம் பண்ணணும். அப்படி இல்லைன்னா அவன் முடி சூட்டப்படும். ஓடுகிறவன் பந்தய சாலையில் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடணும். அக்கம் பக்கம் பார்க்காதீங்க. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஓட்டத்தில் சரியா ஓடுங்க. கர்த்தர் நியமித்து வைத்த லக்கை நோக்கி பெற்றுக்கொள்ளத்தக்கதாக எதை நான் பிடித்துக் கொள்ள ஆசையா இருக்கிறேனோ அதையே தொடர்ந்து ஓடுவேன், பெற்றுக்கொள்ள. பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நோக்கி நல்லா கையை தட்டி, இது ஒரு அறுவடை காலம். ஹல்லேலூயா.